வணக்கம் வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இந்த செஷன் பாத்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸுக்கு தயாராகிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட்டுக்கு பேசிக்கான பாலிட்டியும் ரொம்ப முக்கியமான தேவை. ஸோ அதுவும் 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய பாலிட்டி கொஞ்சம் சிம்பிளிஃபைடா கிறிஸ்பா தேவையான பாயிண்ட் நம்மளுக்கு இது கீஸா கூட இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா பள்ளி புத்தகத்துல இருக்கக்கூடியது ஆல்ரெடி நீங்க லட்சுமிகாந்த்லாம் வச்சு படிச்சிருப்பீங்க. நம்ம சில விஷயங்கள் பேசிக்ஸ் ஆஃப் பாலிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டேட் அண்ட் யூனியன் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த பகுதியில கேள்விகள் வரும். ஸோ அதற்கான விஷயம் தான் நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். இட்ஸ் வெரி ஈஸி தான், ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு ரிவிஷன் மாதிரி இந்த செஷனை எடுத்துட்டு போலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பத்தி இதுல சில விஷயங்கள் இருக்கு. ஏற்கனவே குரூப் 2 மெயின்ஸ்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பத்தி கேள்விகள் வந்திருக்குங்க. ஸோ அதாவது சாலியன் ஃபீச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பின் சிறப்பம்சங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்னன்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும். கான்ஸ்டிடியூஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் லா, ஒரு பேசிக் லா. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அதோட பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். த கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ஒரிஜினேட்டட் இன் யூஎஸ்ஏல தான் முதல்ல கான்ஸ்டிடியூஷன் வந்துச்சு அப்படின்றது தெரியும். கான்ஸ்டிடியூஷன் ஏன் தேவை அப்படின்னா, இஃப் தேர் இஸ் நோ லா தேர் வில் பி நோ லிபர்ட்டி. ஒரு சட்டம் இல்லை என்றால் சுதந்திரமே இருக்காது. So constitution fundamental nature of the society சொல்லுது. Constitution, as you know that cabinet mission constituent assembly செட் பண்றாங்க. 389 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதை பின்னாட்கள்ல 299 மெம்பர்ஸ் இந்தியா செப்பரேட் ஆகும்போது வருது அப்படின்றத பாக்குறோம். 2 years 11 months and 18 days எடுத்து இதை பண்றாங்க. ஸோ இதோட ராஜேந்திர பிரசாத் பிரசிடண்டா இருக்காரு. சச்சிதானந்த சின்ஹா ஃபர்ஸ்ட்ல ஒரு இன்ட்ரீம் பிரசிடண்டா இருக்காரு, அதாவது டெம்பரரி பிரசிடண்டா இருக்காரு அப்படின்றத பாக்குறோம். வைஸ் பிரசிடென்ட் 2 பேர் இருக்காங்க, கசி முகர்ஜி அண்ட் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. ஸோ நம்மளுக்கு மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தெல்லாம் கேள்விகள் வர்றது ரொம்ப கம்மியா தான் வரும். ஏன்னா அது நம்மளுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டான இருக்கக்கூடிய விஷயம், இதுல தான் நம்மளுக்கு கேள்விகள் வருங்கண்ணா. சரிங்களா? ஸோ த அசம்பிளி 11 செஷன்ஸ் மீட் பண்ணாங்க. 164 மீட்டிங்ஸ் இருக்கு. 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் பிரசன்ட் பண்றாங்க. சிலது அக்செப்ட் பண்றாங்க. அதை சேர்மன்ஷிப் பண்றது அம்பேத்கர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் பேசிக்கான விஷயம் தான். ஸோ இது மொத்தம் என்ன இருக்கு, எவ்வளவு ப்ரியாம்பிள்ஸ் இருக்கு, ப்ரியாம்பிள் இருக்கு, ஃபைனலா அடாப்ட் பண்ணது நவம்பர் 26, 1949. 395 ஆர்டிகல் 8 ஷெட்யூல் முதல்ல இருந்தது. ஸோ அந்த டே தான் நம்ம ரிப்பப்ளிக் டேன்னு சொல்றோம். ஸோ அதை எழுதுனது இதெல்லாம் பிரிலிமோட ஃபேக்ட். பிரேம் பிகார் ரைஸா தான் பாத்தீங்கன்னா கலியோகிராஃபர், அதாவது அதை வரைந்தவர் அப்படின்றத நம்ம பாக்குறோம். So what is the salient feature of the Indian Constitution? It's very important. The salient feature பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. போன குரூப் 2 மெயின்ஸ்ல கூட ஒரு கேள்வி. இந்த சாலியன் ஃபியூச்சர் அப்படின்றத பார்க்கும்போது நம்ம புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. நம்ம லட்சுமிகாந்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 17 சாலியன் ஃபியூச்சர் கொடுத்திருப்பாங்க. நம்மளோட இந்திய அரசியலமைப்பின் சாராம்சங்கள். இட் இஸ் த லெங்தியஸ்ட் ஆஃப் ஆல் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ உலகத்திலே பெரிய கான்ஸ்டிடியூஷன். இட் இஸ் டெரைவ்ட் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். இது நிறைய வேற இடங்கள்ல இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். இட் இஸ் பார்ட்லி பிளெண்ட் ஆஃப் லிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. இட் சிஸ்டம் ஃபெடரல் ஃபார்ம் வித் யூனிட்டரி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லலாம், யூனிட்டரி பயாஸ் அப்படின்னு சொல்லலாம், சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரீமசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, செக்குலர் ஸ்டேட்டு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் சொல்லிக்கலாம், சிங்கிள் சிட்டிசன்ஷிப் கொண்டு சொல்லிக்கலாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லிக்கலாம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சொல்லிக்கலாம், டிபிஎஸ்பி சொல்லிக்கலாம், இண்டிபெண்டன்ட் பாடி சொல்லிக்கலாம், எமர்ஜென்சி ப்ராவின்சஸ் சொல்லிக்கலாம், இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி சொல்லிக்கலாம், லோக்கல் பாடிஸ், பஞ்சாயத் ராஜ், முனிசிபாலிட்டிஸ், இந்த 3 tier சிஸ்டம் சொல்லிக்கலாம், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். தீஸ் வேர் the various salient features of Indian Constitution. இந்திய அரசியலமைப்புல பாத்தீங்கன்னா நிறைய சாராம்சங்கள் இருக்கு. இது as you know, இது உங்களுக்கு தெரியும். லட்சுமிகாந்த்ல 17 கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு 17 முடியலனாலும் நீங்க ஒரு அதான் பெரிய விஷயம் இல்ல. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, எமர்ஜென்சி ப்ராவிஷன்ஸ், இண்டிபெண்டன்ட் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி, ஃபிளெக்சிபிள் அண்ட் ரிஜிடிட்டி, இதெல்லாம் பேசிக்கான திங். ஒரு செக்குலர் ஸ்டேட் இந்தியா ஒரு செக்குலர் ஸ்டேட்ன்றது, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கறது, சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரமசி, இன்டெகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஈஸியா கொடுக்க முடியும். லெங்தியஸ்ட், borrowed from various sources. These are the salient features. This is one of the very important area where we can expect questions. இந்த இடத்துல நம்ம கேள்வி
கட்டாயமா எதிர்பார்க்கணும்னா டைம் வரும்ன்றதே நம்ம சொல்றோம். இந்த இடத்துல வில் பி கெட்டிங் அ கொஸ்டின். சீரியஸா இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம போன வாட்டி இதே கேள்வி வந்திருக்கு. ஸோ குரூப் 2 மெயின்ஸ்ல எப்படி பாலிட்டி வரும் கேட்டீங்கன்னா, பாலிட்டி இஸ் த பேசிக் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். பாலிட்டிஸ் வாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் அ பேசிக் லா ஆஃப் த கண்ட்ரி. ஸோ வாட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்? அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிங் ஆஃப் லாஸ், ரைட்? ஸோ ஃபார் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூ ஆர் கோயிங் டு அட்மினிஸ்டர் லாஸ். நீங்க ஒரு ஆட்சியாளராக இருக்கும்போது, நீங்க நிர்வாகியா இருக்கும்பொழுது எதை நிர்வாகம் செய்ய போறீங்கன்னா, சட்டங்களை தான் நிர்வாகம் செய்ய போறீங்க. அந்த சட்டங்கள்ல இருக்கக்கூடிய அடிப்படை தன்மை, அடிப்படை சட்டத்தில் இருக்கக்கூடிய சாரம்சங்கள் உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். lengthiest of all the constitution, borrowed from various sources, partly rigid and partly flexible அப்படின்னு சொல்லி பாக்குறோம். So it is a federal form with unitary bias. So blend of rigidity and flexibility, secular state, universal adult franchise. இங்க வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருக்கட்டும், டியூட்டிஸா இருக்கட்டும், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸா இருக்கட்டும், 3-tier கவர்மெண்டா இருக்கட்டும், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம், சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரீமசி. ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இதுல ஒரு கேள்வி வர்றதுக்கு எதிர்பார்க்கலாம், ரைட்? ஸோ அகெயின் தென் பிரியாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட கான்ஸ்டிடியூஷனோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு ப்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து இட்ஸ் அ கீ டு த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அதே மாதிரி பிரியாம்பிள் வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஜவஹர்லால் நேரு அடாப்ட் பண்ணது. அதுக்கப்புறம் அது இட் வாஸ் அடாப்டட் பை த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஆன் ஜனவரி 22, 1947. ஸோ அதுக்கப்புறம் அதை 42nd அமெண்ட்மெண்ட்ல நம்ம வந்து சேர்த்திருக்கோம். செக்யூலர் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கோம். ஸோ சாவரின் இருந்துச்சு, சோசியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டின்ற வார்த்தை எல்லாம் 42nd அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருக்கோம். லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன் எடுத்தது அப்படின்றது நமக்கு தெரியுங்க, ரைட்? அது கூட இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா the citizenship. The citizenshipல வந்து பாத்தீங்கன்னா the question can be asked like எப்படி கேட்கலாம்னா, futures of citizenship act of 1955. So அதோட ப்ரொவிஷன்ஸ் பத்தி கேட்கலாம். வாட் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் பை விச் ஒன் கேன் அக்யூர் சிட்டிசன்ஷிப் அக்கார்டிங் டு த ஆக்ட் ஆஃப் 1955 அப்படின்னு கேட்கலாம். அண்ட் ஆல்சோ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019ல வந்ததுல இருந்து கூட உங்களுக்கு அதை கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கூட அதுல இருந்து கூட என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, எப்படி வந்து வேற கண்ட்ரில இருந்து வரக்கூடியவங்களுக்கு இது கொடுக்குறாங்க. இப்போ பெர்சிக்யூட்டட் இது வந்து மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த கண்ட்ரிஸ், பக்கத்து கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடியவங்க, மைனாரிட்டிஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நான் முஸ்லிம்ஸ் பர்டிகுலர்லி அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா 2019. அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், ஓசிஏ கார்டு ஹோல்டர்ஸ், அது ரிலேட்டடா கூட கேள்வி வரலாம். சரி, ரைட். சிட்டிசன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2ல 5 to 11ல சொல்லக்கூடியது. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அது வந்து இது வரைக்கும் 8 வாட்டி அமெண்ட் பண்ணிருக்காங்க. நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அதுல சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955ல ஒருத்தவங்க வந்து எப்படி எல்லாம் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம், அவங்களோட பிறப்பின் மூலமாக ஜனவரி 26, 1950க்கு முன்னாடியோ, அதாவது அன்னைக்கு அப்போவோ அதுக்கு முன்னாடியோ அதுக்கப்புறம் பிறந்தாலோ அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் தான். அப்படின்ற பர்த் டிசன்ட் அப்படின்னா வம்சாவளியாக. ஸோ அவங்களோட பர்சன் பார்ன் அவுட் சைட் இந்தியா, இந்தியாவுக்கு வெளியே பிறந்திருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஆஃப்டர் ஜனவரி 26 இந்தியன் பை டிசன்ட், அவங்களோட அப்பா வந்து சிட்டிசனா இருந்தா அப்படின்றத பாக்குறோம். A person can acquire citizenship of India by registration with appropriate authority. ஒன்னு வந்து பெர்த்துங்க, இன்னொன்னு வந்து டெசன்ட்டுங்க, இன்னொன்னு ரெஜிஸ்ட்ரேஷனுங்க, இன்னொன்னு பை நேச்சுரலைசேஷன். ஒரு ஃபாரின் கூட சிட்டிசன் இது பண்ணிக்கலாம், அவங்க அப்ளிகேஷன் கொடுத்து நேச்சுரலைஸ் பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு இந்தியன் சிட்டிசன் ஆகிக்கலாம். ஒரு இப்போ அன்னை தெரசா, மதர் தெரசாலாம் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலைஸ் சிட்டிசன், ரைட்டுங்க, ரைட். அடுத்தது பை இன்கார்பரேஷன். நம்ம ஏதாவது ஒரு டெரிட்டரிய நம்ம வந்து இது பண்ணோம்னா, நம்ம வந்து அக்யூர் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கிம் வந்து நம்ம பூட்டான்ல இருந்து எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்க இருந்து வரக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம சிட்டிசன்ஷிப் கொடுப்போம். ஸோ பை பர்த், டெசன்ட், ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன் அண்ட் இன்கார்பரேஷன், 5 வகையில நமக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பை பர்த், பை டிசன்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன் அண்ட் தென் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஸோ வாட் இஸ் த லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்? ஸோ இங்க வந்து எப்படி வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து பறிக்க முடியும் அப்படின்றத அந்த ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரினவுன்சியேஷன், டெர்மினேஷன், ஆர்டிடி அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரினவுன்சியேஷன், டெர்மினேஷன் அண்ட் டிப்ரிவேஷன். ஸோ இதன் மூலமாக ஒருத்தவங்க வாலண்டரியா அவங்க ரினவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெர்மினேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பை வாங்கினாங்கன்னா, ஸோ அவங்க வாலண்டர்லி அக்யூர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆயிரும், டெர்மினேட் ஆயிரும். ஸோ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் சிட்டிசனோட நேச்சுரலைஸ்டு சிட்டிசனை வந்து பாத்தீங்கன்னா they can deprive the central government deprive பண்ணிக்கலாம் if it satisfied the citizen was acquired by fraud.
தவறான காரணங்களால இல்லீகல் மைக்ரண்டாலா இருந்தாலோ அந்த மாதிரிலாம் இருந்தானா பாத்தீங்கன்னா ஃப்ராடா இருந்தானா ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன், இல்லைன்னா அந்த ஆர் கன்சீல்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட் ட்ரேட் வித் எனிமி கண்ட்ரீஸ் கூட அவங்க ட்ரேட் பண்ணா ஆர் பர்சன் ஹஸ் பீன் சென்டென்ஸ் டு இம்ப்ரெஸ்மென்ட் ஃபார் பீரியட் ஆஃப் 2 years, நேச்சுரல் சிட்டிசன் 2 வருஷத்துக்கு மேல சிட்டிசன் ஆயிருந்தா இது பண்ணிக்கலாம். ஒருத்தவங்க வாலண்டரா இது பண்ண ரினௌன்ஸ் பண்ணிக்கலாம், இது டெர்மினேட் பண்ணிக்கலாம், அண்ட் ஆல்சோ டிப்ரைவ் பண்ணிக்கலாம், அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத பாக்குறோம். அப்படின்னா சிட்டிசன்ஷிப் 5 வகையா வாங்கிக்கலாம். பை பர்த்துங்க, அடுத்து பாத்தீங்கன்னா டிசெண்ட், பிறப்பின் மூலமாக, வம்சாவளி மூலமாக, நேச்சுரலைசேஷன் மூலமாக, அண்ட் ஃபைனலி இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரிங்க. 5 வகையில சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். 3 வகையில சிட்டிசன்ஷிப் பறிக்கப்படுகிறது: ரினௌன்சியேஷன், டெர்மினேஷன் அண்ட் டிப்ரிவேஷன். ரைட்டுங்க. ஃபண்டமெண்டல் ரைட் உங்களுக்கு தெரியும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 12ல இருந்து 35 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது யூஎஸ்ல தான் எடுத்திருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்மளுக்கு பகுதி 3ல இருக்குங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆல் பர்சன்ஸ்க்கு இருக்கு. சர்டன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்தியர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்றதே நம்ம பாக்குறோம். ஆர்டிகிள் 32 பாத்தீங்கன்னா ரைட் டு ஹாவ் கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், அரசியல் அமைப்பின் மூலமாக நம்ம ஒரு தீர்வு காண்கிறது. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ரெமடிஸ் வாங்க முடியும். நம்ம ரிட் அப்படின்னு சொல்றோம், ஹைவேஸ் கார்பஸ், மேண்டமஸ், கோவாரண்டோ, ப்ரொஹிபிஷன், இதெல்லாமே தான் ரிட். இதெல்லாம் நீங்க எழுதிக்குவீங்க. மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றோம். இட்ஸ் ஜஸ்ட் அ ரிவிஷன் கிளாஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட் தான் நான் பண்றேன், நிறைய விஷயங்கள் எப்படி எழுதலாம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹவு டு ரைட், ஹவு டு ஸ்ட்ரக்சர் த ஆன்சர்ஸ், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவ் யூ ஸ்ட்ரக்சர் த ஆன்சர்ஸ், ஹவ் யூ பிரசன்ட் த ஆன்சர்ஸ், that will fetch you more mark. Right. A writ is an order, command issued by a court in a writing under its seal. ஒரு கோர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டர் தான் ரிட் அப்படின்றத பாக்குறோம். இட் இஸ் இன் த நேச்சர் ஆஃப் கமாண்ட் ஆர் ப்ரொஹிபிஷன் ஃப்ரம் பெர்ஃபார்மிங் ஆக்ட் சச் அஸ் ஸ்பெசிஃபைட் இன் ஆர்டர்ஸ் ஆஃப் த கோர்ட். அதாவது நீ இதை கமாண்ட் பண்ணக்கூடியதோ இல்லைன்னா நீ பண்ணாத தடை உறுத்தக்கூடியதோ அப்படின்றதான் பாக்குறோம். இந்த கோர்ட்டு முன்னாடி இந்த ஆளை ஆஜர்படுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது கமாண்ட் பண்றான், ஹேபியஸ் கார்பஸ். போத் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் பாத்தீங்கன்னா 5 kinds of writ. Supreme Court, that is why the Supreme Court is called the guardian of the Constitution அப்படின்னு நம்ம சொல்றோம். அம்பேத்கர் ஆர்டிகிள் 32 ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லி இருக்காருங்க. ரைட். ஹேபியஸ் கார்பஸ் இல்லீகல் அரெஸ்ட்ல இருந்து ஒரு மனுஷனை பாதுகாக்கும். மேண்டமஸ் வேலை செய்யாத பப்ளிக் அத்தாரிட்டியா வேலை செய்யடான்னு மண்டையிலே கொட்டி சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெட்டிஷனர் ஹூ ரிக்யூர் லீகல் ஹெல்ப் டு get his work done by respective public authorities. who require legal help, ஒரு லீகல் ஹெல்ப் கிடைக்க ஒரு அரசு அதிகாரியை வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி ஒர்க் டன் பை ரெஸ்பெக்டிவ் பப்ளிக் அதாரிட்டி. ப்ரொஹிபிஷன், இட்ஸ் அ சபார்டினேட் கோர்ட். இட்ஸ் ப்ரொஹிபிட்ஸ் அ சபார்டினேட் கோர்ட் ஃப்ரம் ஆக்டிங் பியாண்ட் இட்ஸ் ஜூரிஸ்டிகேஷன். உன்னோட எல்லை மீறி நீ போகக்கூடாது. ஹாய், நிறைய பேர் ஆன்லைன்ல வரீங்க, குட் மார்னிங். நல்லா படிங்க. அந்த மெயின்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எழுதுறது நம்மளோட மைண்டோட கண்ட்ரோல். எக்ஸாம்ல அந்த 3 மணி நேரம் நம்ம ஃபுல்லி அவாரா இருக்கக்கூடியது. வாட் டு டூ அண்ட் ஹவு டு ஸ்ட்ரக்சர் அ கொஸ்டின் அப்படின்றத ஒரு கொஸ்டின் பார்த்தோன்னே ஒரு சில வினாடிகள்ல அதை பத்தி ஒரு கிளான்ஸ் பிரெயின்குள்ள கொண்டு வர்றது, அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றது பேப்பர்ல. இததான் அந்த ப்ராசஸ். அதை கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸாம் உங்களுக்கு செமையா இருக்கும். நல்லா பண்ண முடியும். கான்ஃபிடண்டா போங்க. படிச்சிருப்பீங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதோட ஒரு பிளெண்ட் அண்ட் மிக்சரை கான்ஃபிடண்டா உங்களோட பேப்பர்ல நீங்க காட்டணும். நிறைய ரெப்ரசன்டேஷன்ஸ் கொண்டு வாங்க, நிறைய டயக்ராம்ஸ் கொண்டு வாங்க. நிறைய ஷார்ட்கட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆர்டிகிள் எல்லாம் கொண்டு வாங்க, லெஜிஸ்லேஷன்ஸ் கொண்டு வாங்க. தீஸ் ஆர் த திங்ஸ் உங்களுக்கு நல்ல அழகா படிக்கிறதுக்கு. ரைட்டுங்க. நம்ம போலாம். ஹேபியஸ் ப்ரொஹிபிஷன் டெரிட்டரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் குவாஷஸ் an order issued by a subordinate court. எப்பா டு பி இன்ஃபார்ம்ட் வாட் இஸ் ஹேப்பனிங்ப்பா அப்படின்னு சொல்லி அதுல என்ன நடக்குது சொல்லு, நீ ஒரு ஆர்டர் போடுற தப்புப்பா, நீ ஓவர் ஸ்டெப் பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை குவாஷ் பண்றதா பாத்தீங்கன்னா டெரிட்டரி. ரைட். கோவாரண்டோ பாத்தீங்கன்னா பிரிவென்ட்ஸ் யுசர்பேஷன். இது யுசர்பேஷன் அப்படின்னா ஒரு இடத்துல எப்படி அவங்க அந்த பதவியை எடுத்துக்கிறாங்க, யூசர்பேஷன் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ் த்ரூ இல்லீகல் மேனர், தவறான வழியில எப்படி இவங்க இந்த பதவியை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத கோவாரண்டோ மூலமா கொடுத்துக்கலாம். அதே மாதிரி சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 19 ஆட்டோமேட்டிக்லி சஸ்பெண்ட் ஆயிரும் ஃபண்டமெண்டல் இதுல எமர்ஜென்சி டைம்ல. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்குள்ள வித்தியாசம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்து வந்தது, இது அயர்லாந்துல இருந்து வந்தது. கவர்மெண்ட் இது ரைட்ஸை எடுத்துக்க முடியாது. பட் தீஸ் ஆர் தி இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கவர்மெண்ட்.
These are the political rights அப்படின்னு சொல்லலாம், legal sanctions, sorry. So இது வந்து they fundamental rights are enforceable by the court while DPSP are not enforceable by any court. These are legal sanction, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு லீகல் சாங்ஷன் இருக்கு. ஸோ இதுக்கு டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ்க்கு மாரல் சாங்ஷன்ஸ் தான் இருக்கு. தீஸ் ரைட்ஸ் ஸ்ட்ரெங்தன் த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இன் த கண்ட்ரி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் உரிமை கொடுக்குறாங்க. இட் ஸ்ட்ரெங்தன் த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இன் த கண்ட்ரி. அதே இது வந்து பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பி the implementation of the principle ensure social and economical democracy. So apna inga vandu pathina it is enforceable by the court, it is not enforceable by the court. Fundamental rights vandu pathina it is derived from USA, idu vandu Ireland. Even government cannot take the rules. These are the set of instruction to the government. These are enforceable, these are not enforceable. They have legal sanction, they have moral and political sanctions. So idu vandu pathina adu vandu political democracy vandu strengthen pannadhu, idu socio economical democracy strengthen pannadhu. Romba simple ana ஒரு விஷயம் தான். Right. So அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, as you know, this is very important. You can use it anywhere. The fundamental rights. You know that right to 14 on the right to equality, equality before law and equal protection of law அப்படின்னு சொல்லி பாக்குறோம். So rule of law பத்தி சொல்றது. So அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா prohibition of RRCSP அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது RRCSP religion, race, caste, sex, place of birth. RRCSP DR அப்படின்னு சொல்லி நம்ம இத equality for opportunity in matter of public employment 16, untouchability abolish பண்றது 17, abolition of title வந்து பாத்தீங்கன்னா 18 அப்படின்றத பாக்குறோம். அடுத்து 19 வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து ஸ்பீச்சா இருக்கட்டும், அவனோட எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், அசோசியேஷனா ஃபார்ம் பண்றதா இருக்கட்டும், மூவ்மெண்டா இருக்கட்டும், ரெசிடென்டா இருக்கட்டும், ப்ரொஃபஷனை பத்தி சொல்லக்கூடியது. ஸோ 20 வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். ஸோ ஒரு மனுஷனை சும்மா வந்து நம்ம இது பண்ண முடியாது அப்படின்றத பாக்குறோம். ஒரு கன்விக்ஷன் ஃபார் அவர் அஃபென்ஸ், அவர் தப்பு செஞ்சிருந்தா தான் அவர் தண்டிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். ஸோ ரைட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி 21, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 21 year right to elementary education. So it's a fundamental right which is implemented by the 86th amendment 2002ல கொண்டு வந்தது. ஸோ சர்வ சிக்ஷா அபியான்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. 22 வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ஸோ வந்து அரெஸ்ட் இதுல டிடென்ஷன் கேசஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்றதுலாம் 22ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து முக்கியமான ஆர்டிகல்ஸ், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 23 வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் சில்ட்ரன் இன் ஃபேக்டரிஸ். ஸோ இது மாதிரி ஹியூமன் பீங்ஸையும் ஃபோர்ஸ்ட் லேபர்ஸையும் தடைப்படுத்திருக்காங்க. சில்ட்ரன் குழந்தை தொழிலாளர்கள் 24லாம் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூஸ்ல கூட 23, 24லாம் கொடுத்துக்கலாம். ஈவன் 14, 15 இஸ் வெரி காமன். that says everyone is equal and no discrimination based on anything அப்படின்றதை பார்த்திருக்கோம். ஸோ அங்க டிஸ்கிரிமினேஷன்லாம் தடுக்கிறது வந்து 14, 15, ஈவன் 17 வந்து abolition of untouchability. ஸோ டிஸ்கிரிமினேஷன்லாம் வர இடத்துல இதெல்லாம் நீங்க எழுதிக்கலாம். 25 வந்து பாத்தீங்கன்னா 25 to 28 வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜனுங்க, ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன். நீ இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணு, ப்ரொபகேட் பண்ணு, அதை ப்ரீச் கூட பண்ணு, பிரச்சனை இல்லை. ஸோ அப்படின்றாங்க. மேனேஜ் டு freedom to manage the religious affairs 26. 27 வந்து பாத்தீங்கன்னா freedom from payment of taxes for promotion of religion. ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ரிலிஜியஸ ப்ரொமோட் பண்றதுக்கு அதுக்கான டாக்ஸஸ் கிடையாது அப்படின்றாங்க. 28 freedom from attending the religious institution or worship in certain educational institution. ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது அப்படின்னா அங்க வந்து நம்ம கட்டாயமா யாரையும் கட்டாயப்படுத்தி எப்பா நீ இந்த ஸ்கூலுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ இட்ஸ் நாட் எனி ஒன் கான் ஃபோர்ஸ் எனி ஒன். நீங்க இப்போ ஒரு கிறிஸ்டின் மைனாரிட்டி ஸ்கூல்ல படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த கிறிஸ்டின் மைனாரிட்டி ஸ்கூல்ல நீங்க உங்களை கட்டாயப்படுத்தி வந்து நீங்க இந்த ப்ரொசீஜர் இந்த சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க இப்போ ஒரு இஸ்லாமிய பள்ளியில படிக்கிற நீங்க மாஸ்க்கு கட்டாயம் வாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு இந்து பள்ளியில வாங்கினா நீங்க வந்து இந்த கோயிலுக்கு கட்டாயமா வாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி அதுல சொல்லியிருக்கு ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் வர்ஷிப் இன் சர்டன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ 29, 30 உங்களுக்கு தெரியும். கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட், லாங்குவேஜஸ், ஸ்கிரிப்ட் மைனாரிட்டிஸோட ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அவங்களும் 30 வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு அட்மினிஸ்டர் அண்ட் மேனேஜ் அண்ட் ரிலிஜியஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றத பாக்குறோம். ஸோ ஃபைனலி 31 வந்து பாத்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டிக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ 32 வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் த ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ஸோ யாருக்காவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்பட்டுச்சுன்னா ஸோ அவங்க வந்து டைரக்டா தே கேன் அப்ரோச் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் கெட் தேர் ரெட்ரஸல் அப்படின்றத பாக்குறோம். ஸோ 44th அமெண்ட்மெண்ட் 1978ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஆர்டிகிள். இது வந்து நிறைய வாட்டி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 44th அமெண்ட்மெண்ட் 1978 இது வந்து ப்ரிலிமினரி ஃபேக்ட்ல நம்ம எடுத்துக்கலாம். இது தெரியாம யாருமே மெயின்ஸ் வந்து நீங்க போயிருக்க மாட்டீங்க. ரைட். ஸோ அடுத்தது
இதை வந்து நம்ம பக்காவா மெயின்ஸுக்கு என்ன தேவை அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் ரிவைஸ் பண்றோம். ஸோ நம்ம கான்ஃபிடண்டா இருக்கிறதுக்கு தான் ரிவிஷன். இன்னொன்னு இதுக்கு இதெல்லாம் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்க தோணும். ஸோ நம்ம எப்பவுமே கான்ஃபிடண்டா இருக்கணும்னா கொஞ்சம் ரிவைஸ் பண்ணா கான்ஃபிடண்டா இருக்கும். சரிங்களா? ஸோ ரைட், டிபிஎஸ்பி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 4. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமலாம் இருக்காது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு பேசிக்ல இருந்தே போகணும் அப்படின்றதுக்கு தான் அதை சொல்றேன். 56ல இருந்து 51 வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம ஆர்டிகல்ஸ் 36 to 51. So it says about the DPSP, Directive Principles of State Policy. It is a moral sanction அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ while இது வந்து லீகல் சாங்ஷன் கிடையாது. ஸோ moral and political sanction. It is a instructions to the government. It is derived from the DPSP is derived from Ireland. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சோசியலிஸ்டிக் இங்க லிபரல் அண்ட் காந்தியன் பிரின்சிபிள்ஸ் இருக்கு. But they are not enforceable by the fundamental rights as like enforceable like fundamental rights அப்படின்றத பாக்குறோம். So they are fundamental for governance of the country. ஒரு நாட்டை இது பண்றதுக்கு ரொம்ப முக்கியம். அம்பேத்கர் வந்து இந்த டிபிஎஸ்பி நாவல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்றதெல்லாம் ப்ரிலிமினரியில கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 86வது அமெண்ட்மெண்ட் 2002ல ஆர்டிகிள் 45 வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 45 மேட் எலிமெண்டரி எஜுகேஷன் இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது 45 வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ரைட் டியூட்டி ஆஃப் இதுனா, அதாவது குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்றத என்ஃபோர்ஸ் பண்றாங்க. அதாவது 45ன்றது டிபிஎஸ்பி, அதுல நம்மளுக்கு வந்து 21A கொடுத்து அதை வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாவே மாற்றுறாங்க. டைரக்டிவ் ரிக்வெஸ்ட், அதாவது இது வந்து டைரக்டிவ்ஸ்ன்றது நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி தான், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் டு த கவர்மெண்ட் அப்படின்றத பாக்குறோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் ரெக்கமெண்டட் பை த சொரன் சிங் கமிட்டி 42nd அமெண்ட்மெண்ட் 1976ல வருது. பார்ட் 4A 51A இப்போ வந்து பாத்தீங்கன்னா கே வரைக்கும் இருக்கு. 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு. ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது கூட கேட்கலாம், ஒருவேளை நீ இது கூட நம்ம மெயின்ஸ்ல வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து அபைட் த கான்ஸ்டிடியூஷன், அதோட நோபல் ஐடியாஸை வந்து நம்ம இது பண்ணுவோங்க. ஸோ அதை இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து மதிக்கணும், நம்ம நேஷனல் ஆந்தம் நேஷனல் பிளாகை மதிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பார்க்கும்போது ஸோ நம்மளோட செரிஷ் த நோபல் ஐடியாஸ் விச் இன்ஸ்பயர்ட் த இன்ஸ்பயர்ட் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அதாவது நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்மள தூண்டுச்சோ அந்த ஐடியாவை நம்ம செரிஷ் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா டு அப்போல்ட் த சாவர்னிட்டி இன்டெகிரிட்டி அண்ட் நம்மளோட சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி யூனிட்டி இதை வந்து நம்ம அப்போல்ட் to defend for the country and render the national service whenever we are called upon. So நம்ம நாட்டுக்கு ஒரு தேவை இருக்கும்போது நம்ம நாட்டுக்கு வேண்டி போய் நிக்கணும், நாட்டுக்கு வேண்டி நம்ம எப்பாவது ஒரு தேவை நாட்டுக்கு ஒரு சேவை செய்யணும், நம்ம அங்க போய் நிக்கணும் அப்படின்றது ஒரு இதா இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இ வந்து பாத்தீங்கன்னா டு ப்ரொமோட் ஹார்மோனி அண்ட் ஸ்பிரிட் அமாங் ஆல் த இந்தியன்ஸ், பிரதர்ஹுட் irrespective of their religion, இதெல்லாம் செக்ஷனல் டைவர்சிட்டிஸ் எல்லாமே. அண்ட் ஆல்சோ ஸோ இது ஹார்மோனி மட்டும் இல்லை, அண்ட் ஆல்சோ டு ரினவுன்ஸ் த டிரோகரேட்டரி பிராக்டிசஸ் அகேன்ஸ்ட் உமன், பெண்களுக்கு எதிரான தவறான செயல்களை வந்து களங்கம் விளைக்கக்கூடிய செயல்களை வந்து இது மொத்தமா வந்து முடிவுக்கு கொண்டு வரணும். ஸோ அதை வந்து ரினவுன்ஸ் பண்ணும், அதை விட்டு விட வேண்டும் அப்படின்றத சொல்றாங்க. டு ப்ரமோட் ஹார்மோனி அண்ட் பில்ட் அ பிரதர்ஹுட் irrespective of the religion. ஸோ இது வந்து 5ல இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 6ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈக்கு அடுத்து எஃப் வந்து பாத்தீங்கன்னா நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹெரிட்டேஜ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். எஃப்னா ஃபிஷ் வந்து ஹெரிட்டேஜுக்கு ஒரு சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் ரிச் ஹெரிட்டேஜ் அண்ட் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர். ஸோ நம்மளோட காம்போசிட் கல்ச்சரோட ஹெரிட்டேஜை நம்ம வேல்யூ பண்ணி அதை பாதுகாக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். ஸோ டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் நேச்சுரல் என்விரான்மெண்ட். சீனா குளோப் ஞாபகம் வச்சுக்கோங்க. குளோப் அப்படின்னா டு ப்ரொடெக்ட் த நேச்சுரல் என்விரான்மெண்ட். ஸோ இங்க ரிவரா இருக்கட்டும், ஃபாரஸ்டா இருக்கட்டும், வைல்ட் லைஃபா இருக்கட்டும், லேக்ஸா இருக்கட்டும், அண்ட் டு ஹாவ் கம்பேஷன் ஃபார் தம். அதற்கு வந்து லிவிங் கிரியேச்சருக்கு வந்து நம்ம வந்து கம்பேஷன், கருணையோட அதை நடந்துக்கணும் அப்படின்றத பாக்குறோம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸோ டு டெவலப் சயின்டிபிக் டெம்பர். ஸோ அது ரொம்ப முக்கியம். சயின்டிபிக் டெம்பர் டெவலப் பண்ணும். ஹியூமானிசம் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ மனித தன்மையை வளர்த்துக்கணும். 51H இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டெவலப். ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, லிஸ்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு ஒரு கொஸ்டின் கேட்டானா அது வந்து அவுட் ஆஃப் நோவேர்ச்சா ஒரு வாட்டி நம்ம பார்த்துருந்துருக்கலாமே அப்படின்றத யோசிக்க கூடாதுன்றத இதை பார்த்துக்க சொல்றேன். ஸோ இது டு டெவலப் த சயின்டிபிக் டெம்பர், ஹியூமானிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, கேள்வி கேட்கக்கூடிய தன்மையை, ரிஃபார்ம், அதெல்லாம் நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்றத பாக்குறோம். ஸோ டு டெவலப் சயின்டிபிக் டெம்பர், ஹியூமானிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரிஃபார்ம். அடுத்து ஐனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம புது ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. டு சேஃப்கார்ட் பப்ளிக்
ப்ராப்பர்ட்டி அண்ட் அப்சர்வ் வயலன்ஸை தடுக்கணும். ஜே அப்படின்னா நம்ம ஜோஷா இருக்கணும், அதாவது எக்ஸலன்ஸா எல்லா ஸ்பியர்லயும் எக்ஸலன்ஸா இருந்து நம்ம கிரேட்டர் ஹைட்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு வேண்டி நம்ம போகணும். ஸோ ஹையர் லெவல் ஆஃப் என்டோர்மெண்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு நம்ம போகணும். ஸோ டு ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ட் இன் ஆல் ஸ்பேர்ஸ், இண்டிவிஜுவலி, கலெக்டிவ்லி, collective activity, so that the nation constantly rises a higher level of endeavor and achievement. ஒவ்வொருத்தரும் தனியாகவோ கூட்டு முயற்சியாகவோ இன்னும் சிறப்பாக எல்லா துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு மொத்தமா நாட்டையும் வளர்த்து தங்களையும் வளர்த்துக் கொள்வதற்கான தகுதிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஜே. சோ அடுத்தது எல்லா குழந்தைகளுக்கும் இது 14 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டாயமா எஜுகேஷன் கொடுக்கணும் அவங்க குழந்தைகளுக்கு. இது பேரண்டோட கடமை. ஸோ அப்படின்னா நான் திரும்ப சொல்றேன், ஏ அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் படி நடக்கணுங்க. ஸோ நம்மளோட பிளாக் இதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணும். பி அப்படின்னா நம்மளோட நோபல் ஐடியாஸை அதாவது நோபல் ஐடியாஸ் விச் இன்ஸ்பயர்ட் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்றதுக்கு அதை நம்ம செரிஷ் பண்ணும். ஸோ அடுத்து தேர்ட் பாத்தீங்கன்னா சி, 3 இருக்கு, 3னா 3 இருக்குல்ல. சோ இங்க அப்போல்ட் சாவர்னிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் யூனிட்டி அப்படின்றத பாக்குறோம். சோ அடுத்தது டி. சோ டினா 4D டு டிஃபெண்ட் ஃபார் த கண்ட்ரி வென்எவர் நம்ம கூப்பிட்டா அதுக்கு பண்ணும். வென்எவர் வி ஆர் கால்ட் அப்பான். சோ ரெண்டர் நேஷனல் சர்வீஸ் பண்ணும். சோ அடுத்தது இ. சோ இ பாத்தீங்கன்னா 5க்கு பாத்தீங்கன்னா ஹார்மோனி அப்படின்னு சொல்றோம். டு ப்ரொமோட் ஹார்மோனி அண்ட் பிரதர்ஹுட். சோ irrespective of the transcending languages, the linguistic and other diversities, and also renounce the derogatory practices against women அப்படின்றத பாக்குறோம். 5. சோ ஆர். அடுத்தது எஃப்னா ஃபிஷ்ன்னு சொல்லிருக்கேன். டு preserve and protect the heritage of our composite culture. அடுத்து ஜி, குளோபை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி. டு ப்ரொடெக்ட் த இம்ப்ரூவ் த நம்மளோட நேச்சுரல் என்விரான்மெண்ட் என்னென்ன இருக்குன்னா ஃபாரஸ்ட், லேக்ஸ், ரிவர்ஸ், ஸோ வைல்ட் லைஃப், அதுக்கு கம்பேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஹச் பாத்தீங்கன்னா டு டெவலப் சயின்டிபிக் டெம்பர், ஹியூமானிசம், தி ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரிஃபார்ம் அப்படின்றத பாக்குறோம். ஸோ ஐ பாத்தீங்கன்னா டு ப்ரொடெக்ட் த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் அப்சர்வ் வயலன்ஸ் தடுக்கிறது. ஜே பாத்தீங்கன்னா டு எக்ஸலன்ஸ், டு ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ், அதாவது எவ்வளவு எக்ஸலன்ஸ் நம்ம பண்ண முடியுமோ இன் ஆல் ஸ்பியர்ஸ், இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ்லி, so as the nation standard rises, அதை ரைஸ் பண்ணி நம்ம அடுத்த லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டையும் ஹையர் லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டை ரீச் பண்றதுக்காக வேண்டி நம்ம இதை பண்ணும் அப்படின்றத பாக்குறோம். கே பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைகளுக்கும் எஜுகேஷன் கொடுக்கணும். ஜஸ்ட் இன்னைக்கு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இதை சொல்லி பாருங்க. கட்டாயமா என்னென்ன உள் கருத்துக்கள் இருக்கு உங்களால 11 இதையுமே வரிசையா சொல்ல முடியுதான்னு பாருங்க. அடுத்தது the central state relationship, when it comes it's very important. காரணம் என்னன்னா அட்மினிஸ்ட்ரேஷன்லயே நம்மளுக்கு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். பிகாஸ் the சிலபஸ்ல அதுல கொடுத்திருக்காங்க சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். மத்திய மாநில உறவுகளை பார்க்கும்போது லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப். the parliament has the power to legislate the country, அதாவது இந்தியா முழுசா பண்ணிக்கலாம், even through for the states and for the union territories. The list has been according to the 7th schedule, the list has been split like central, state and concurrent list. The parliament has the power to legislate over the central list, and the state has the power to legislate over the state list. So the parliament and the state has the power to legislate on the both state concurrent list. But in case of violation, in case both the state and central government are legislating and in a list, in concurrent list, the central law will prevail, because central laws தான் concurrent list மேல power இருக்கும். So அதே மாதிரி central government can make laws with respect to international conventions, international rules பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட சட்டங்கள் செல்லுபடி ஆகும். The list has been classified as per the 7th schedule அப்படின்றத பாக்குறோம். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இதெல்லாம் படிச்சிருக்கணும். இந்த டைம்ல படிக்கலன்னா ரொம்ப தப்பு. we are just revising கண்ணா. ஸோ இது புதிய கிளாஸ் எல்லாம் கிடையாது. நம்ம ஏற்கனவே படிச்சதை ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏற்கனவே படிச்செல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவா தெரியும். ரைட். 7th ஷெட்யூல் சொல்லுதுங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டருக்கு ரைட் இருக்கு, பார்லிமெண்ட்டுக்கு ரைட் இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்துச்சுன்னா இன் பிளேஸ் ஆஃப் கான்ஃபிளிக்ட் பிட்வீன் த லா ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியன் ஒன்லி த யூனியன் லா ப்ரிவைல்ஸ். இது பாத்தீங்கன்னா this is what இது நம்ம லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். ஸோ யூனியனுக்கு பாத்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட்லாம் இருக்கு. 1976 42வது அமெண்ட்மெண்ட்ல ஃபாரஸ்ட், வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்ட் அனிமல்ஸ் பேட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆல் கோர்ட்ஸ் எக்ஸப்ட் சுப்ரீம் கோர்ட்ஸ் அண்ட் ஹை கோர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே
கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மூவ் பண்ணாங்க அப்படின்றத பாக்குறோம். ஒரு 5 சப்ஜெக்ட். The next relationship is administrative relationship. Administrative power வந்து பாத்தீங்கன்னா extends only to its own territory with respect to it has legislative competence. So இப்போ ஸ்டேட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சட்டம் போட முடியும்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குள்ள தான் கொண்ட முடியும். Whereas union has the exclusive power over the matter which parliament has the exclusive power. ஸோ ஸ்டேட்டுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டேட்டோட லிஸ்ட்ல இருக்கக்கூடியதான். யூனியனுக்கு எல்லா இடத்துலயும் அதோட லாஸ்ட் மேக் பண்ணக்கூடிய இருக்கலாம். The exercise of his powers conferred by any treaty or agreement. ஸோ அவங்க வந்து எந்த ட்ரீட்டியோ அக்ரிமெண்ட் மூலமாவோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸையும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியும். While the state government has their administrative power within their state, but the central government can administrate the laws. They can make legislations and administrated throughout the country because they have their powers and they can make their laws in the respective list அப்படின்றதையும் பாக்குறோம். ரைட்டுங்களா? So financial relationship. Article 268 and 293 in the part 2 12 வந்து 268 இது வந்து தப்பா கொடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 264ல இருந்து நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப். ஸோ இதுல வந்து நம்ம லெஜிஸ்லேட்டிவ் ஃபினான்ஷியல் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஸோ நம்மளோட சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் தான் வந்து பாத்தீங்கன்னா பகுதி 12. ஸோ பார்ட் 12 டீல்ஸ் வித் த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். இந்த இடத்துல நம்மளுக்கு 264ல இருந்து 300A வரைக்கும் வருது. ஃபினான்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி வருது. இதுல 264ல இருந்து 291 எடுத்துக்கலாம். இது 263 இருந்து 293 கொடுத்துருக்காங்க. பாரோவிங் எல்லாம் சேர்த்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரிலேஷன் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட்ஸ். த சென்டர் அண்ட் த ஸ்டேட் இதுல இருக்கக்கூடிய நம்பர் கூட போட்டுக்கலாம். The center of the states are empowered by the constitution to impose various kinds of taxes. சென்ட்ரல் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல அதாவது வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஒரு டாக்ஸஸ் வாங்கிக்கலாம் அப்படின்றத அவங்களுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. பை த சென்ட்ரல் டிவைடட் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் த ஸ்டேட் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ அவங்க கொடுக்குற மாதிரி இது கொடுத்துக்கலாம். ஆர்டிகல் 280ல இருக்கக்கூடியது படி ஸோ அவங்க டாக்ஸஸ் லெவி பண்ணிக்கலாம். ஸோ இந்திரா காந்தி வந்து பாத்தீங்கன்னா சர்க்காரியா கமிஷன் 1983ல டு ஸ்டடி த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து நீங்க வந்து சர்க்காரியா கமிஷனை பத்தி கூட நம்மளுக்கு கேள்விகள் கேட்கலாம். சர்க்காரியா கமிஷனோட ரெக்கமெண்டேஷன், ராஜமுன்னர் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன். ஸோ ஏன்னா தே ஆர் த கமிஷன்ஸ் ஃபார் த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். அதை பத்தி நம்மளுக்கு ஏற்கனவே கேள்விகளும் வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்க வந்து த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹஸ் இம்ப்ளிமெண்டட் 180 ஆஃப் த ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்க்காரியா கமிஷன்ஸ் அப்படின்றது 1983 ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சர்க்காரியா கமிஷன். சர்க்காரியா கமிஷன் வந்து நிறைய ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 180 ப்ரொவிஷன்ஸ், அதாவது 247 180 ப்ரொவிஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் ரொம்ப முக்கியமானது. இன்டர் ஸ்டேட் கவுன்சில் வந்து முக்கியமானது இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ல கொண்டு வந்தாங்க. அப்படின்னா இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா பேலன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிலேஷன் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட் கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் வந்து ஸ்டேட்டோட லெஜிஸ்லேட்டிவ் உள்ளாடி உள்ள வரக்கூடாது. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து தப்பா யூஸ் பண்ணக்கூடாது. இது எல்லா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் கமிஷனும் சொல்லக்கூடியது. நல்லா பாத்துக்கோங்க. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸை தப்பா யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி சென்ட்ரல் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல கிளியரான ஒரு செப்பரேஷன் வந்து வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பாலிசி மேக்கிங்ல ஸோ அவங்க வந்து சென்ட்ரல் ஸ்டேட் பாலிசி மேக்கிங்ல மோர் கன்சல்டேட்டிவ் அப்ரோச். சென்ட்ரல் வந்து ஸ்டேட்டை வந்து கன்சல்டேட்டிவ் பண்ணும். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ல பப்ளிக் ஆர்டர் போலீஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஸ்டேட்டுக்கு வந்து கொடுத்துடணும். ஸோ அவங்களோட டெரிட்டரியில சென்டர் வந்து இன்டர்வென் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவலி ஜெனரலி நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா சர்க்காரியா கமிஷன் ஏம் டு ஸ்ட்ரெங்தன் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இந்தியன் பாலிட்டி, பெட்டர் கோஆபரேஷன் கோஆர்டினேஷன் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட். கோஆபரேஷனுக்கும் கோஆர்டினேஷன், பெட்டர் கோஆபரேஷன் கோஆர்டினேஷனுக்கு வேண்டி அவங்க ஒர்க் அவுட் பண்ணது. ஸோ அதுல நிறைய விஷயங்கள் தான் அட்மின் போலீஸ் எல்லாம் வந்து இவங்ககிட்ட கொடுத்துருப்பா. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பாலிசி மேக்கிங் ஸ்டேட்டை கன்சல்ட் பண்ணுப்பா. ஸோ ஃபினான்ஸ் வந்து பேலன்ஸ்டா கொடுப்பா. சென்ட்ரல் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் மிஸ்யூஸ் பண்ணாதப்பா. இந்த மாதிரிப்பட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிஷன் அமைச்சிருக்காங்க. தட் இஸ் கால்ட் ராஜமுன்னார் கமிஷன் which was established in the year 1969. இது வந்து கலைஞர் கருணாநிதி தலைமையில இந்த குழு அமைக்கப்படுகிறது அப்படின்றத பாக்குறோம். ஸோ இங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் 3 மெம்பர் கமிட்டட் அண்டர் ராஜமுன்னார். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். சரி, அபிஷியல் லாங்குவேஜஸ்க்கு வருவாங்க. Part 7 of the Constitution.
deals with the official languages. Article 343 ல இருந்து 351 வரைக்கும் official language தான் வருது. கான்ஸ்டிடியூஷன் முதல்ல 14 லாங்குவேஜ் தான் வச்சிருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் இங்க இங்க கேஎம்என் கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி, சிந்தி அப்படின்றத பாக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் போடா, டோகரி, சாந்தலி, மைத்தலி அப்படின்னு சொல்லி 22 மொழிகள் வந்து கொண்டு வராங்க அப்படின்றத பாக்குறோம். ஸோ 2004ல இந்தியன் கவர்மெண்ட் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் செம்மொழி அப்படின்றத சொல்றோம். முதலாக செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி தமிழ் மொழி தான் 2004ல. ஸோ அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் 2005ல, தெலுங்கு வந்து 2008ல, கன்னடம் 2008ல, மலையாளம் 2013ல, ஒடியா வந்து 2014ல. ஸோ இதுவும் நம்மளுக்கு ஒரு ப்ரிலிம்ஸோட ஃபேக்ட் தான், பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், அடுத்ததுங்க எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஸோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதை வந்து கேள்வியில பிரசிடென்டோட பவர்ஸ் கூட எமர்ஜென்சி பவர்ஸ்ல இருக்கும். எமர்ஜென்சி ப்ரொவிஷன் வந்து ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சி, 356ல நம்மளோட ஸ்டேட் எமர்ஜென்சி அண்ட் 360ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ இந்தியாவோட செக்யூரிட்டி த்ரெட்டா இருக்கோ, ஒரு வார்னாலேயோ, ஒரு எக்ஸ்டர்னல் அக்ரேஷனாலேயோ, இல்லைன்னா ஒரு ஆர்ம்ட் ரெபலியனாலே இருந்தாலோ ஸோ நேஷனல் எமர்ஜென்சி வந்து கொடுப்பாங்க அப்படின்றத பாக்குறோம். ஸோ ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் வார் ஆர் எக்ஸ்டர்னல் இது வந்து அக்ரேஷன் வந்து பாக்குறோம். ஸோ இது வந்து இந்தியாவில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சிஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ம்ட் ரெபலியனா இருந்தா கொண்டு வரலாம். நம்மளுக்கு 1962, 1971, ஸோ அதாவது இண்டோ சைனா வார், இண்டோ பாகிஸ்தான் வார். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு 1975 இது இன்டர்னல் ரெபலியன் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் அது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ம்ட் ரெபலியன் மாத்துறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுங்க. சரிங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சிங்க. கொஞ்சம் ஸ்பீடா போறேன். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கணும், கொஞ்சம் ஸ்பீடா போறேன். நிறைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு யூனியன் ஸ்டேட் ரெண்டையுமே கவர் பண்ணிடுவேன். ஸோ கொஞ்சம் ஸ்பீடா போற டைம்ல சில விஷயம் ஸ்லோவாகவும் சொல்லி எது தேவையோ அதை நான் இம்பார்ட்டண்டா ஸ்ட்ரெஸ்ஸும் பண்ணி பண்றேன். ஸோ கொஞ்சம் கிளியரா நீங்க வந்து மைண்ட்ஃபுல்லா இருந்தீங்கனாலே நீங்க நிறைய விஷயங்களை கொடுத்துடலாம். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி தெரியும். தெரிஞ்சதை நீங்க கொடுக்க போறீங்க. இதை வந்து நம்ம தெரிஞ்சதுதான் படிக்கிறோம். அதை ஸ்ட்ரக்சர் பண்ணி கரெக்டா உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கணும். ஹெட்டிங்ஸ், சப் டாபிக்ஸ் வந்து நல்ல பக்காவா ஜென்ரேட் பண்ணுங்க. when you generate more subtopics it gives confidence and you can able to write well, very well. அவங்களோட பிரசன்டேஷனே வேற லெவல்ல தாறுமாறா இருக்கும். ரைட்டுங்க. ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிகல் 356 பிரசிடென்ட் வந்து டிக்ளேர் பண்ணலாம். இப்ப கவர்னர் வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து ஸ்டேட் cannot be carried in accordance with the constitution. கான்ஸ்டிடியூஷன் படி கேரி பண்ண முடியலன்னு கவர்னர் சொல்லிட்டானே உடனே வந்து இது சொல்லிக்கலாம் அப்படின்றத பாக்குறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1 இயருக்கு மேல பண்ண முடியாது. எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுல எலெக்ஷன் நடத்த முடியாதுப்பா. மேக்ஸிமம் டியூரேஷன் எமர்ஜென்சி வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து வச்சுக்கலாம். இந்த கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு போல ரூல் பண்ணுவாரு. ஸோ முதலா பஞ்சாப்ல கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ ரொம்ப மோசமான ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கிரெடிட் ஆஃப் இந்தியா வந்து ஏதாவது ஒரு செம்ம டேஞ்சர்ல இருக்கு அப்படின்னா நம்ம வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்துக்கலாம். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இந்த டைம்ல சாலரிஸ், அலவன்சஸ் ஆஃப் எனி கிளாஸ் ஆஃப் பர்சன், யூனியன் கீழயோ ஸ்டேட் கீழயோ யாருக்கு வேணாலும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பாக்குறோம். இன்க்ளூடிங் த ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் ரெடியூஸ் பை ஆர்டர் ஆஃப் தி பிரசிடென்ட். திஸ் டைப் ஆஃப் எமர்ஜென்சி வந்து இந்தியால இதுவரைக்கும் has not been declared till date. இதுவரைக்கும் நமக்கு financial emergency மட்டும் வரல அப்படின்றத பாக்குறோம். The next thing is amendment of the constitution. Amendment is one of the salient features of the constitution, which it makes the constitution more organic and it can be changed. ஒரு வந்து constitution வந்து மாத்திட்டே இருக்கலாம். எவால்விங் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி we can make the changes. So ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல அமெண்ட்மென்ட் சட்ட திருத்தம் பகுதி 20ல ஆர்டிகிள் 368 சொல்லியிருக்கு. பார்லிமெண்ட் வந்து அமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா there is a question in ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் திரும்பவும் சொல்றேன். போன வாட்டி கேட்ட கேள்வி இது. வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் அமெண்டிங் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்றதுக்கு ப்ரொசீஜர் என்ன பாருங்க. இங்க அப்படியே ப்ரொசீஜர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. The amendment of the constitution may be initiated only by a bill for the purpose in either house of the parliament. முதல்ல ஒரு பில்ல கொண்டு வரணுங்க ஏதாவது ஒரு ஹவுஸ்ல. when the bill is passed in each house, அடுத்த ஹவுஸ்ல அது பாஸ் ஆகும் by a majority of total membership of the house, by a majority of not less than 2/3 of the members of that house and present and voting. Absolute sorry, இது வந்து பாத்தீங்கன்னா சோ நம்மளுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி சொல்றாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டில 2/3 of the member present and voting in both the houses. அதான் மெஜாரிட்டி. 2/3 of the members இருக்கணும், அதுல மெஜாரிட்டி வாங்கணும். And then it is given to the president. President வந்து if he gives his assent, he must give assent. அதான் அமெண்ட்மென்ட் பில்லோட சிக்னிஃபிகன்ஸ். President who shall give his assent bill thereupon the constitution stand amended in accordance with the terms of the bill. அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணுவாங்க.
Amendment can be only brought in parliament, it cannot be initiated from the state legislature. How come it can be initiated from the state legislature? The amendment is a procedure by which a bill is introduced in either house of the parliament. Modalla introduction of a bill in either house of the parliament, then passing of a bill in both the houses by the special majority, that is 2/3 of the member is present and voting. The majority kadachadukku appo it should be sent to the president, and president, when the president gives an assent to the bill, then the Constitutional Amendment Act is came into force, and then the amendment is done. So it can be done, it can be initiated only through the parliament, but it cannot be done through the state legislature. So in the mari paathukalam, simple ana vishayam dhaan. You have to structure it and write it in a very good manner. அவ்வளவுதான், அந்த பிரசன்டேஷன் பண்ணி சூப்பரா எழுதணும், அவ்வளவுதாங்க. ஸோ ஆர்டிகல் 366 வந்து பாத்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட், சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட். சில விஷயங்களுக்கு, நிறைய விஷயங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி எடுத்துக்குவாங்க. ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில உருவாக்குறது, இதெல்லாம் பண்றது கூட, அதை அபாலிஷ் பண்றது கூட சிம்பிள் மெஜாரிட்டி தான். ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட், ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்டேட் வேர் the matter is involved, or the federal matter is involved, where the state list ஏதாவது changes கொண்டு வரணும்னா it should get ratification from the states, the 50% of the states, right? 42nd of the constitution, 42nd amendment of the constitution is also known as mini constitution. இந்த 42வது amendment நம்ம என்ன சொல்றோம்னா மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றோம், ரைட்? கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். கான்ஸ்டிடியூஷன்ல நிறைய ரிஃபார்ம்ஸ் கமிஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்டிஸ் வெங்கடாச்சலயா கமிஷன் வந்து நம்மளுக்கு கொண்டு வராங்க. ஸோ ஏப்ரல் 2000 கொண்டு வர்றாங்க. அடுத்தது ஏப்ரல் 2007 வந்து கொண்டு வராங்க. They also discussed about the various legislative and administrative relationship, அதை பத்தி பேசுறாங்க. ஸோ வேரியஸ் இன்டர் ரிலேஷன்ஸ்க்கு வேண்டி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்குறோம், ரைட்? ஃபர்ஸ்ட் லெசன் வந்து ஓவர். ஸோ இது வந்து நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம், அதுல நான் சில விஷயங்கள் சொன்னேன். சாலின் ஃபியூச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இதெல்லாம் ஏற்கனவே கேள்வி கேட்டிருக்காங்க போன வாட்டி. அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ஹவு இட் இஸ் அமெண்டட், தி ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட். 2 கொஸ்டின் இதுலயே வந்து. இன்னொரு கொஸ்டின் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றத, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் சொன்னா மேபி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த வாட்டி கேட்கலாம். 1955 இருக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப் ஆக்ட். ஸோ முதல்ல நான் சாலின் ஃபியூச்சரை வந்து ஒரு வாட்டி கூட சொல்லிடுறேன். நம்ம வந்து இட் இஸ் முதல்ல பார்க்கும்போது லெங்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், derived from various sources, blend of rigidity and flexibility, federal in form with unitary bias, the synthesis of parliamentary sovereignty and judicial supremacy, parliamentary form of government, secular state, universal adult franchise. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஸோ டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஃபார் பாலிசி, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், இண்டிபெண்டன்ட் பாடிஸ், எமர்ஜென்சிஸ், 3 tier ஆஃப் சிஸ்டம், பஞ்சாயத்து ராஜ், லோக்கல் பாடிஸ், முனிசிபாலிட்டிஸ், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், இதெல்லாமே வந்து நம்மளோட சாலியன் ஃபியூச்சர்ஸ். ஸோ இந்த சாலியன் ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம கான்ஸ்டியூஷனோட சாலியன் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1955 இந்த இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 1955 citizenship act. Citizenship act has been amended various times as per the needs of the government. So citizenship is given from the article 5 to 11, though the ways of acquiring the citizenship and ways of removal of citizenship is given by the provisions of a Parliament Act, Citizenship Act of 1955. Citizenship by birth, BE or citizenship by birth, descent, registration, naturalization, and incorporation of territory. 5 ways. And how they can, the citizenship can be removed. It can be removed when a voluntarily when one gets a citizenship for other countries, they can be removed அப்படின்றத பாக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் டெர்மினேட்டட் அப்படின்றத பாக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கண்ட்ரில போனா டெர்மினேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலைஸ்ட் சிட்டிசன்ஷிப்பை வந்து பாத்தீங்கன்னா டிப்ராய்வும் பண்ணிக்குவாங்க அப்படின்றத பாக்குறோம். தீஸ் ஆர் த வேரியஸ் சிட்டிசன்ஷிப்ல 1955 ஆக்ட்ல நம்ம பார்த்தது. ஸோ அக்யூசேஷன், டிசன்ட், ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இங்க வந்து வாலண்டர்லி ரினவுன்ஸ் சிட்டிசன் ஒருத்தன் வேண்டான்னு சொன்னாங்கன்னா ஸோ அது வந்து ஒரு இது பண்ணிக்கலாம். இன்னொருத்தவங்க வேற கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பை வாங்கினாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம் 12 to 35. ஸோ 12 வந்து ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணிருக்கும். 14 ஈக்குவாலிட்டி, 15 வந்து பாத்தீங்கன்னா நோ டிஸ்கிரிமினேஷன், 16 ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட், 17 அன்டச்சபிலிட்டி, 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், 19 வந்து ஸ்பீச், எக்ஸ்பிரஷன், மூவ்மெண்ட், அசோசியேஷன், ரெசிடென்ஸ், ப்ரொஃபஷன் வச்சுக்கலாம். ஸோ 20 வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் கன்வென்ஷன். ஸோ இங்க வந்து 21 பாத்தீங்கன்னா ரைட் டு லிபர்ட்டி ஆஃப் லைஃப். 23 வந்து பாத்தீங்கன்னா 21A வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன். 22 வந்து பாத்தீங்கன்னா அகெயின் வந்து அரெஸ்டுக்கு அகெயின்ஸ்டா இருக்கக்கூடியது டிடென்ஷன். 23
23 வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து டிராஃபிக்கிங் இதை பண்றதுக்கு டிராஃபிக்கிங் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் சைல்ட் லேபரை வந்து சாரி இதை ப்ரொஹிபிட் ஃபோர்ஸ் லேபரை ப்ரொஹிபிட் பண்ணும். ஸோ இங்க வந்து அடுத்தது 14 வந்து பாத்தீங்கன்னா சைல்ட் லேபரை ப்ரொஹிபிட் பண்ணும். சாரி 24 வந்து 25 வந்து 28 ரிலிஜியஸ் அப்படின்றத பார்த்தோம். 25 வந்து வி நோ தட் ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து யாரோடாலும் ரிலிஜியஸை ப்ரொபோஸ் பண்ணிக்கலாம், ப்ரொபகேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 26 வந்து பாத்தீங்கன்னா அவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிக்கலாமா இன்ஸ்டிடியூஷனை. 27 வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஃப்ரீ. 28 வந்து பாத்தீங்கன்னா ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ல கட்டாயப்படுத்த முடியாது. 29ல ரிலிஜியஸ் அண்ட் மைனாரிட்டிஸோட ஸ்கிரிப்டை பாதுகாக்கணும். 30 வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டிஸ் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் தொடங்கிக்கலாம். ஸோ 31 வந்து இதை தூக்கிட்டாங்க, அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டி. 32 வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், மாண்டமஸ், ஹேபியஸ் கார்பஸ், கோ வாரண்டோ, செரிட்டோரரி, இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோங்க. சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல்ல வந்து கான்ஸ்டியூஷனை நேஷனல் ஆந்தம், நேஷனல் பிளாக், இன்ஸ்டிடியூஷன்ஸை மதிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நோபல் ஐடியாஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், செரிஷ் பண்ணும். ஸோ தேர்ட் வந்து நம்மளோட ப்ரொடெக்ட் பண்ணும் சாவர்னிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் யூனிட்டி. ஸோ ஃபோர்த் வந்து டிஃபெண்ட் பண்ணும், டிஃபெண்ட் கண்ட்ரிக்கு டிஃபெண்ட் பண்ணி எப்போ கூடுறாங்களோ அப்போ போகணும். வந்து ஹார்மோனி ஒன்று, பிரதர்ஹுட், irrespective of the various நம்மளோட டைவர்சிட்டிஸ் அண்ட் ஆல்சோ ரினவுன்ஸ் த டெரோகரேட்டிவ் ப்ராக்டிசஸ் அகேன்ஸ்ட் உமன் அப்படின்றத பாக்குறோம். ஸோ இது வந்து அடுத்தது எஃப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிரிசர்வ் அண்ட் ஹெரிட்டேஜ், அதை வந்து ப்ரிசர்வ் பண்றதுதான் எஃப் அப்படின்றத பாக்குறோம். ஸோ ஜி வந்து பாத்தீங்கன்னா நம்ம குளோப் பாதுகாப்புறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், நேச்சுரல் என்விரான்மெண்ட்ஸ், ஸோ ரிவர்ஸ், லேக்ஸ், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை. எஃப்ங்கிறது நம்ம பார்த்துட்டோம், ஜி பார்த்துட்டோம். ஹச்ன்றது டெவலப் ஹியூமானிசம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளோட இது அந்த ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரிஃபார்ம் அப்படின்றத பாக்குறோம், சயின்டிபிக் டெம்பர். ஐ வந்து சேஃப்கார்ட் த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் அப்ஜியோர் வயலன்ஸ். எக்ஸலன்ஸ், டு ஸ்ட்ரைவ் எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர் ஆஃப் இண்டிவிஜுவல் கலெக்டிவ் ஆக்டிவிட்டி ஸோ தட் த நேஷன் கான்ஸ்டன்ட்லி ரைசஸ் த ஹையர் லெவல் ஆஃப் என்டேவர் அண்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்றது இதுல பார்த்தோம். ஜேல பார்த்தோம். கேல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எஜுகேஷன் கொடுக்கணும். 6 to இதுல இருக்கக்கூடியது 14 years, இது ஒரு இது பார்த்தோம். ரைட், அடுத்தது நான் ஏன் சொல்றேன்னா கட்டாயமா நம்ம ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணலன்னா ஒன்றும் ஞாபகம் இருக்காது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ்ல எல்லா லாஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் தாங்க மேக் பண்ண முடியும். இந்தியா ஃபுல்லா எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் எல்லா யூனிட் இருக்கும். ஸ்டேட் வந்து அதோட லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ல மட்டும் தான் கொண்டு வர முடியும். சோ இங்க வந்து அது மட்டும் இல்ல, ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி கன்வென்ஷன்ஸ் கீழ ஸ்டேட் கொண்டு வர முடியும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த சட்டத்தை கொண்டு வர முடியும். இஃப் தேர் இஸ் a violation of laws, if there is a conflict of laws makes by the central and state government in the concurrent list, the central laws will prevail அப்படின்றத பாக்குறோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதையும் பார்க்கும்போது சென்ட்ரல் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன், they can manage the laws, they can legislate throughout the country, but the state government can legislate within the state. அவ்வளவுதாங்க. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப் வந்து 269ல இருந்து நம்மளுக்கு 293, 268ல இருந்து 293ல கொடுத்திருக்காங்க. சர்டன் டாக்ஸஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சர்க்காரிய கமிஷன் சொல்லியிருந்தாங்கன்றத பார்த்தோம். சர்க்காரிய நேஷனல் எமர்ஜென்சி 352, 356, 360 பார்த்திருந்தோம். அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு பில்ல கொண்டு வரணும், ஏதாவது ஒரு ஹவுஸ்ல, போத் ஹவுஸ்ல பாஸ் பண்ணணும், பிரசிடென்ட் கொடுக்கணும், பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணா இட் கேன் பி டன். சோ ரிஃபார்ம் கமிஷன்ல பார்த்தோம். இது வந்து ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் அ லுக் ஆன் இட். ஜஸ்ட் ஹாவ் அ லுக் ஆன் இட். இட்ஸ் a 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ்ல இருக்கக்கூடியதை நான் சொல்றேன். The next important thing is legislative, central government. So when we think of a union, there's the three organs of the government. So government, the state, it exists within our three organs, right? So legislative, executive, and judiciary. Legislative is the one who makes, they make laws. They make laws, and the executive is the one who implement the laws. Judiciary is the one who uphold the laws. So they are the guardian of the constitution. They interpret the laws. They give justice on the vahela judiciary. So the three organs of the state, namely legislative, judiciary, and executive. It's very important, and there are certain checks and balances between the three organs, so as to give a more democratic, more transparent government. யாரோட பவருமே யாரோட கையும் ஓங்காம இருக்கிற அளவுக்கு ஒரு செட்டப் இருக்கு. there is a check and balance. சோ இங்க பேலன்ஸ் அண்ட் செக் அப்படின்னு சொல்லும் பார்க்கும்போது ஒரு செக் வைக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜுடிஷியரி ஹாஸ் a check over executive and legislative. நல்லா புரிஞ்சுக்கணும், சொல்றத நல்லா புரிஞ்சுக்கணும். லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரின்னு மூணு இருக்கு. சோ இதுல இந்த ஜுடிஷியரி கேன், எல்லாருக்குமே தனித்தனி பவர் இருக்கு, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். பட் இன் இந்தியா legislative and executive are not separated. One who is member of a parliament
is the member of the executive. They are the ministers, right? So inga on the separation, but judiciary is separated. Judiciary is separated from executive as per the 50th article of the constitution. It's the basic structure of the constitution. But அது வந்து இதுல இருந்தாலும் டிபிஎஸ்பில இருந்தாலும் it was implemented in 1973 சிஆர்பிசி வரும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்றதே பாக்குறோம். ஸோ லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி அப்படின்றத பார்க்கும்போது இந்த ஜுடிஷியரி ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஆல்சோ எக்ஸிக்யூட்டிவ், பட் நாட் இன் தேர் பிளேஸ். அதாவது ஒரு சட்டப்பேரவையிலயோ ஒரு பார்லிமெண்ட்லயோ சட்டம் இயற்றி அது முடியறதுக்கு முன்னாடி ஜுடிஷியரி ஷுட் நாட் கமாண்ட் எனிதிங், because there is a separation of power. Judiciary should not intervene in their area. ஏன் ஏரியாக்குள்ள நீ வரக்கூடாது. But when the law is passed and it is made a law, the judiciary can do the judicial review on the laws. இவன் ஏரியாக்குள்ளதான் போக கூடாது. ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் they have their control of judicial review. If the executives are not implementing the things rightly, laws, the judiciary can ask questions of the executive. Thus, the control mechanism is there. This is what the legislature has a control over the executive. They'll be asking questions to the ministers. They'll be asking supplementary questions. There are a lot of mechanisms by which the conference motions are there. There are different types of conference motion. Calling attention motion is there. No conference motion. When the no conference motion is passed, the entire ministry should resign. இது வந்து அவையை கலைக்கப்படும் அப்படின்றத பாக்குறோம். That is the major thing. So there's a check and balance and the control mechanism of each organ over the other. That's a significant thing in Indian constitution, Indian structure, administration. So but we have a collective responsibility. The ministers are collectively responsible to the Lok Sabha. These are the things which are kept to be in mind. So president வந்து பாத்தீங்கன்னா, president is the nominal head and prime minister is the real head, right? So nominal executive. So as I said that president வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். PIM, TEQ, COP. அதாவது ஆர்டிகிள் 52ல இருந்து 61 வரைக்கும் இது பிரசிடென்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவருங்க. இது எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட், இது மேனர் ஆஃப் எலெக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் டேர்ம், எலிஜிபிலிட்டி, குவாலிஃபிகேஷன், கண்டிஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃபீஸ், ஓத்ஸ் அண்ட் அஃபர்மேஷன், ப்ரொசீஜர் ஃபார் இம்பீச்மெண்ட். ஸோ அதோட ஆர்டிகிள்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் கவர்னருக்கு ஒன்று கொடுத்துருப்பேன். GEA கவர்னர் எக்ஸிக்யூட்டிவ் பவர், அதுக்கப்புறம் கவர்னரோட அப்பாயின்மெண்ட், GEA TQ டேர்ம், குவாலிஃபிகேஷன், CODP conditions of governor office, oaths and affirmation by the governor. D வந்து discharge of functions of governor அப்படின்றத in contingencies அப்படின்றத பாக்குறோம். P வந்து பாத்தீங்கன்னா pardoning power. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 53ல இருந்து 61 வரைக்கும் இருக்கும். 161 அதாவது 153ல இருந்து. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஸோ அந்த கோஆர்டினேஷன் பிட்வீன் த கவர்மெண்ட் அண்ட் கோஆபரேஷன் பிட்வீன் த கவர்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இதுல நம்மளோட பவர்ஸ் பார்க்கும்போது யாரோட பவர்ஸ் பத்தி கேட்கலாம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிரசிடென்ட பத்தி கேட்கலாம், பிரைம் மினிஸ்டர் பத்தி கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரியேட் பத்தி கேட்கலாம், செக்ரட்டரியோட ஃபங்க்ஷன், கேபினெட் செக்ரட்டரி பத்தி கேட்கலாம், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் PMOட ரோல், அதோட சேஞ்சிங் ரோல் பத்தி கேட்கலாம், நிதி ஆயோக் பத்தி கூட கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய கேள்விகளா இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல. ரைட், ஆர்டிகல் 52ல இருந்து 78 வரைக்கும் நம்மளோட பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் டீல்ஸ் வித் த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ். 52 to 78 இஸ் எக்ஸிக்யூட்டிவ். 52ல இருந்து 78 வந்து பாத்தீங்கன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். இது வந்து பாத்தீங்கன்னா Constitution makes up by giving due recognition of vastness and plural character of the nation, have provided a federal arrangement for governance. நமக்கு தெரியும் கூட்டாட்சி தான் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 3 ஆர்கன்ஸ், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், வைஸ் பிரசிடென்ட் இதெல்லாம் கூட இருக்காங்க. பிரசிடென்ட், அடுத்தது வைஸ் பிரசிடென்ட் வராங்க, அடுத்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், ஹெடட் பை தி பிரைம் மினிஸ்டர் அண்ட் அட்டார்னி ஜெனரல். ஆர்டிகல் 76 இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ல வருவாங்க. The legislature is known as parliament. So இந்த சட்டசபையை வந்து அந்த சட்டம் இயற்றக்கூடிய இடம் தான் பாராளுமன்றம், நாடாளுமன்றம், நாடை ஆளக்கூடிய ஒரு மன்றம். பார்லிமெண்ட் இஸ் த பிளேஸ் வேர் த லெஜிஸ்லேஷன்ஸ் ஆர் மேட் அப்படின்றத பாக்குறோம். சரிங்களா?
The parliament consists of two houses, and parliament has three organs, namely president, Lok Sabha and Rajya Sabha. The clear cut structure வந்து இதுல இருக்கு பாருங்க. Central government, executive, president, vice president, prime minister, legislature, parliament, Lok Sabha, Rajya Sabha. ஸோ 238 மெம்பர், 12 மெம்பர் நாமினேட் பண்றாங்க. 543 மெம்பர், 2 மெம்பர் இப்ப நாமினேட் பிரசிடென்ட் எல்லாம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, இங்க வந்து பாத்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எல்லாம் இருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். ரைட். ஸோ இதெல்லாம் நமக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்தெல்லாம் கேள்விகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருந்தெல்லாம் கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரைட், அடுத்தது பார்க்கலாம். டெய்லி காலையில இந்த கிளாஸஸ் போடுறேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சுப்ரீம் கோர்ட்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸும் 27 ஜட்ஜி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து 33 ஜட்ஜஸ் இருக்காங்க. சீஃப் ஜஸ்டிஸ் பிளஸ் 33 ஜட்ஜஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவால் அப்பாயிண்ட் பண்ணப்படக்கூடியவங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஏரியா. கொஸ்டின்ஸ் மே பி ஆஸ்க்ட். கவர்னர் பத்தி கேள்வி வரலாம் கட்டாயம். ஆனா கவர்னர் இஸ் இன் நியூஸ் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ், ஃபியூ இயர்ஸ்னே சொல்லலாம். அப்படியே கவர்னர் இன் நியூஸ். அதனால கவர்னர் பத்தி வரலாம், பிரசிடென்ட் பத்தி அதனால வராம இருக்கும்லாம் சொல்ல முடியாது. நான் அதான் திரும்பவும் சொல்றேன், பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ரைட் இட் டவுன் லைக் 52ல இருந்து 61 வரைக்கும் எழுதிட்டு PEEM ஸோ அண்ட் தென் ஃபைனலா வந்து COP 61 அமெண்ட்மெண்டோடது. இது ஓத் அண்ட் அஃபர்மேஷன், கண்டிஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு கஸ்டமர், அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஆர்டிகிள்ஸ் இந்த ஒரு நிமோனிக் கேரி அவுட் பண்ணது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தானே. ஸோ PEEM President, executive power of the president, election of the president, manner of election of the president, term of the president, eligibility, qualification, condition of president office, oath and affirmation, 61 வந்து procedure of amendment. ஸோ இதை வந்து ஒரு பாக்ஸ் கட்டி டக்குன்னு இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல எழுதிட்டீங்கனால இது ஒரு பிளஸ்ங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரசிடென்டோட ஃபங்க்ஷன்ஸை பத்தி பாத்தீங்கன்னா அவரோட குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிசனா இருக்கணும், 35 வயசை வந்து கடந்திருக்கணும் மினிமம். ஸோ அவர் எந்த ப்ராஃபிட் ஆஃப் இதுவும் வச்சுட்டு கூடாது. லோக்சபா மெம்பரோ ராஜ்யசபா மெம்பரோ இல்லைன்னா வந்து எந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலேயே மெம்பரா இருக்கக்கூடாது. எந்த குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா ஹி ஷுட் ஹேவ் த குவாலிஃபிகேஷன் ஆஸ் சேம் ஆஃப் லோக்சபா மெம்பர். ஸோ இவரோட ப்ரொபோஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 10 எலக்டாஸ் வந்து இது பண்ணும். 10 பேர் வந்து முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும் அப்படின்றத பாக்குறோம் அந்த எலக்டாஸ்ல இருக்கக்கூடியவங்க. ரைட். த பிரசிடென்ட் cannot be a member of a parliament or a state legislature. ஆல்ரெடி சொன்னோம். ஸோ அவர் வந்து ஆல்ரெடி இருந்தாருன்னா அவர் பிரசிடென்ட் ஆனோம்னா அந்த சீட் வந்து வேக்கண்ட் ஆயிரும் அப்படின்றத பாக்குறோம். பிரசிடென்ட் எங்க வாழ்றாரு அப்படின்னா ராஷ்டிரபதி பவன், நியூ டெல்லி. ஸோ பிரசிடென்ட் வந்து ரெசிடென்ஸும் ஆஃபீஸ் ஒரே இடத்துல தான் இருக்கு. However, has 2 other office cum residences where he conducts office at least 1 year. இன்னொரு ஆஃபீஸ் வர 2 ஆஃபீஸ் இருக்கு. ஒரு ஆஃபீஸ் ராஷ்டிரபதி பவன், இன்னொன்னு வந்து பார்த்தா ரெட்ரீட் பில்டிங் சிம்லா அண்ட் ராஷ்டிரபதி நிலையம் ஹைதராபாத்ல இருக்கு. ரெட்ரீட் பில்டிங் எங்க இருக்குன்னா சிம்லா, நல்ல கூலா இருக்கும் இல்லையா, சிம்லால ரெட்ரீட் பில்டிங், ராஷ்டிரபதி நிலையம். இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட். ரைட். இது வந்து ஒன்னு நார்த் ஒன்னு சவுத், யூனிட்டி ஆஃப் த கண்ட்ரி அண்ட் யூனிட்டி ஆஃப் த டைவர்ஸ் அண்ட் கல்ச்சர் டைவர்சிட்டியை நம்ம வந்து எப்பவுமே we should celebrate the diversities. ரைட். The election of the president is an elected by the electoral college. யார் எலெக்ட் பண்ணுவா? எம்எல்ஏஸும் எம்பிஸும் தாங்க இருப்பாங்க. ப்ரொபோஷனல் ஓட்டிங், விகிதாச்சார அடிப்படையில் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் எலெக்ஷன் ஓட்டிங் அப்படின்றத பாக்குறோம். எலக்ட்ரல் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஹவுஸ்ல இருக்கக்கூடியவங்க. ஸோ யூனியன் ஸ்டேட் இதுல இருக்கக்கூடியவங்க. பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பவர்ஸ் அப்படின்றத கேள்வியா கேட்கலாம். ஸோ ஆர்டிகிள் 77 வந்து பாத்தீங்கன்னா requires that every action, executive action of the union வந்து யாரோட பேர்ல எடுப்பாங்க அப்படின்னா every executive actions are taken in the name of the president. It is very important article as considered with the article 77 வந்து பாத்தீங்கன்னா எல்லா executive actions will be taken in the name of the president அப்படின்னு சொல்றாங்க. He appoints the prime minister. எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ்ல வர என்ன சொல்லலாம் அப்படின்றத அடுத்து யோசிக்கணும். எக்ஸிக்யூட்டிவ் பவர்ல அவர் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லலாம். ஸோ அவர் பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணலாம், அதர் மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ நான் இதை வந்து members of council of ministers appoint பண்ணலாம். So he appoints the prime minister and other council of ministers distributing portfolio. சும்மா இவர் பாட்டுக்கு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் போர்ட்ஃபோலியோஸ்னா கிடையாது. He distribute the portfolios on the recommendation, on the advice of the prime minister. Prime minister is the head of the cabinet and he is the head of the council of ministers, right? So இவர் வந்து முதல்ல he appoints the prime minister and with the advice of the prime minister he appoints the ministers and he shuffles and he not shuffles. Shuffle ஓட பவர் வந்து prime minister தான் இருக்கு. He can distribute the portfolios with the advice of the prime minister.
இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் வைட் வெரைட்டி ஆஃப். ஸோ அடுத்தது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர்ல அப்பாயின்மெண்ட்ஸ் யார் யார் அப்பாயிண்ட் பண்ணுவோம்? மெயினா கவர்னர் ஆஃப் த ஸ்டேட்ஸ், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஜட்ஜஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ரெண்டு அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். அட்டார்னி ஜெனரல் அவர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு, சிஏஜி அப்பாயிண்ட் பண்ணுவாரு, எலெக்ஷன் கமிஷனர் அவர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஸோ எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் சேர்மன், எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் வார எலெக்ஷன் சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அம்பாசிடர்ஸ், ஹை கமிஷனர்ஸ், இவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்றதே யாருன்னா பிரசிடென்ட். இப்போ பிரசிடென்ட் all the executive power, all the executive actions are of the union shall be taken in the name of the president அப்படின்றது முதல் பாயிண்ட். அவர் யார் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அவங்களுக்கு இதெல்லாம் போர்ட்ஃபோலியோஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாரு. அண்ட் ஆல்சோ ஸோ இவங்க ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாரு, சிஏஜி அப்பாயிண்ட் பண்ணுவாரு, அட்டார்னி ஜெனரல் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி இங்க எலெக்ஷன் கமிஷன், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இண்டிபெண்டன்ட் பாடிஸ்ல இருக்கக்கூடியவங்களா அவர் அப்பாயிண்ட் பண்ணுவார். இது அவரோட எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், ரைட்டுங்களா? ஒன்று ரெண்டு மறந்தா கூட பரவாயில்ல, நீங்க அதை எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ்ல இதை எழுதணும். ஸோ அடுத்தது லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். ஸோ அவர் எப்பப்போ பார்லிமெண்ட்டுக்கு வருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் செஷன் வருவார். அண்ட் இயரோட ஃபர்ஸ்ட் செஷனுக்கு பிகினிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செஷன். ஸோ அதே மாதிரி அதை வந்து ஸ்பீச் ஃபார் திஸ் அட்ரஸ் இஸ் எசென்ஷியல் டெக்னிக்கல் நேச்சர் டு ஸ்பீச் ஃப்ரம் த த்ரோன். பிரசிடென்ட் சம்மன்ஸ் பார்லிமெண்ட் அட்லீஸ்ட் டுவைஸ் இன் இயர். பார்லிமெண்ட் அட்லீஸ்ட் வந்து 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியா பார்லிமெண்ட் மீட் பண்ணும். பிரசிடென்ட் வந்து அவர் தான் சம்மன் பண்ணுவார், அவர் தான் ப்ரோராக் பண்ணுவார். பட் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் he may send messages to either house of the parliament with respect to bill pending in the house. A message அனுப்பிச்சுடலாம். So all acts passed by the parliament become a law of acts only after getting the assent of the president. President sign பண்ண அப்புறம் தான் இது கிடைக்கும். Money bill cannot be introduced in the parliament without his approval. இது வந்து பாத்தீங்கன்னா legislative powerல சொல்லிக்கலாம், financial powerல சொல்லிக்கலாம். President terminates the sessions of both or any house of the parliament. He can even dissolve the Lok Sabha before the expiry of the term of the house. இதுவும் சொல்லிக்கலாம். ஸோ அவர் அந்த ஹவுஸோட டேர்ம் முடிகிறதுக்கு முன்னாடி கூட அவர் எக்ஸ்பைர் பண்ணிக்கலாம். He nominated 12 persons to the eminent persons in science, literature, arts, sports and social service to the Rajya Sabha. He can nominate 2 persons. அது இப்ப கிடையாது, அது அப்படின்னா சொல்ல வேண்டாம். ஸோ அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா he can summon the session, he can prorogue the session on the advice of the prime minister, and also he can dissolve the parliament before the expiry of this term. He has the power, he can even dissolve அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So a bill becomes an act after getting an approval. So ஒரு பில் இருக்கு, எப்போ அவர் அட்டென்ட் பண்ணுவாரு, என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது தெரிஞ்சா இந்த ஏரியா ரொம்ப கிளியரா இருக்கும். So next thing is financial power. Annual budget of the central government is present before the Lok Sabha by the union finance minister only with the permission of the president. So இங்க நம்ம பட்ஜெட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, the budget of the central government வந்து லோக் சபா முன்னாடி பிரசன்ட் பண்றாங்க யூனியன் மினிஸ்டர். அது எப்போதான் பண்ண முடியும் அப்படின்னா பிரசிடென்டோட பெர்மிஷன் போலதான் பண்ண முடியும். ஸோ அது இல்லைன்னா பண்ண முடியாது. அப்படின்னா பட்ஜெட் பினான்சியல் போறோம்னா பட்ஜெட் வந்து முதல்ல இவர்கிட்ட ப்ரையர் அப்ரூவல் வாங்கிக்கணும். He causes to be laid before the parliament annual financial statement. ஸோ அவர் தான் he causes to be laid before the parliament the annual financial statement. யூனியன் பட்ஜெட் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு தான், அவர்கிட்ட கொடுத்துட்டு தான் அதை வைக்கணும். The Constitution of India places the contingency fund அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ பட்ஜெட் வரும்போது with the permission of the president தான் வைக்கணும். ஸோ அடுத்தது இந்தியா கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இருக்கு. 266 கன்சாலிடேட்டட் ஃபண்ட், 267 கான்டிஜென்சி ஃபண்ட், ரைட்? ஸோ அந்த இடத்துல ஸோ அந்த டிஸ்போஸ் பண்ணோம்னா அது பிரசிடென்ட் தான் பண்ண முடியும். அட் த டிஸ்போசல் ஆஃப் த பிரசிடென்ட். நோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட் கேன் பி மேட் எக்ஸப்ட் ஆன் ஹிஸ் ரெக்கமெண்டேஷன். நம்ம இப்போ பட்ஜெட் போட்டாங்க, டிமாண்ட் ஃபார் கிராண்ட் கேட்டாங்கன்னா எந்த டிமாண்ட் ஃபார் கிராண்டும் நடக்காது. ஒன்லி ஆஃப்டர் அவரோட ரெக்கமெண்டேஷன் இருந்தா மட்டும்தான் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஹி கேன் மேக் அட்வான்சஸ் ஆஃப் த கான்டிஜென்சி ஃபண்ட் ஃபார் இந்தியா டு மீட் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர். கான்டிஜென்சி ஃபண்ட்ல இருந்து அட்வான்ஸ் எடுத்து அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹி கான்ஸ்டிடியூட் அ ஃபினான்ஸ் கமிஷன் எவரி 5 years. ஸோ இது இவரோட ஃபினான்ஷியல் பவர். எக்ஸிக்யூட்டிவ்ல அப்பாயிண்ட் பண்றாரு, லெஜிஸ்லேட்டிவ்ல சம்மன் பண்றாரு, ப்ரோராக் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங்கையும் இந்த இதை அட்டன் பண்றாரு. பில்ல வந்து அவர் பாஸ் பண்ணாதான் ஆக்டா மாறுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவர் வந்து ஈவன் டிசால்வ் த லெஜிஸ்லேட்டிவ் பார்லிமெண்ட் பிஃபோர் இட்ஸ் எக்ஸ்பைரி டேர்ம் அப்படின்றத பார்த்தோம். பினான்சியல் பவர் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் இவர்கிட்ட கேட்டுட்டு தான் இது பண்ணணும். கான்டிஜென்சி ஃபண்ட் இவரோட டிஸ்போசல் தான் இருக்கும். அவர் வந்து அட்வான்சஸ் எடுத்துக்கலாம் எப்போ அது அன்ஃபோர்சின் கண்டிஷன்ஸ் வரும்போது. ஸோ அதே மாதிரி டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேட் நோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் கேன் பி மேட். அதாவது இவர்கிட்ட பெர்மிஷன் வாங்காம, இவரோட பெர்மிஷன் இல்லாம, ரெக்கமெண்டேஷன் இல்லாம எந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டுமே நடக்காது அப்படின்றத பாக்குறோம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா he can constitute a finance commission every 5 years. இதெல்லாம் financial power. பிரசிடென்ட் பத்தி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் பவர், லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஃபினான்ஷியல் பவர்.
அடுத்து ஜுடிஷியல் பவர் ஆர்டிகல் 72 வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பார்டனிங் பவர் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. அந்த பார்டனிங் பவர் மூலமா அவர் பார்டன் கொடுக்கலாம், ரிப்ரைவ் பண்ணலாம், ரெஸ்பைட் பண்ணலாம், ரெமிஷன் பண்ணலாம் அப்படின்றத பாக்குறோம். ரிப்ரைவ், ரெஸ்பைட், ரெமிஷன்ஸ் ஆஃப் த பனிஷ்மெண்ட் ஆர் டு கம்யூட் த சென்டென்ஸ், அதாவது தண்டனையை குறைக்கலாம், அவங்களுக்கு ஓய்வு அளிக்கலாம், அதை வந்து தண்டனையோட தன்மையை குறைக்கலாம், ரெமிட் பண்ணலாம், கம்யூட் பண்ணலாம், கம்யூட் ஆர் ரெமிஷன், தண்டனையோட காலத்தை குறைக்கலாம், தண்டனையோட தன்மையை குறைக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் பிரசிடென்ட்டுக்கு இருக்கு அப்படின்றத பாக்குறோம். இது வந்து ஆர்டிகல் 72ல சொல்லியிருக்கு. மிலிட்டரி பவர் வந்து பாத்தீங்கன்னா 53(2) என்ன சொல்லியிருக்குன்னா, he is the supreme commander of the defense force of India. யூனியனோட சுப்ரீம் கமாண்டர், முப்படைகளின் தளபதி அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கமாண்டர் அப்படின்னு சொல்லி 53(2) சொல்லியிருக்காங்க. சோ the force இது வந்து vested with the president and exercise there shall be regulated by the law. சோ இது வந்து பிரசிடென்ட்டா இருக்கும் and exercise thereof அது வந்து சட்டத்தின் மூலமா அது ஆட்சி செய்யப்படும் அப்படின்னு பாக்குறோம். 53(2) மிலிட்டரி பவர் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, இவர் தான் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்றோம். டிப்ளமேட்டிக் பவர் அவர் தான் அம்பாசிடர்ஸோ இல்லைன்னா ஹை கமிஷனர்ஸையோ அப்பாயிண்ட் பண்ணுவார் அப்படின்றத பாக்குறோம். பிரசிடென்ட் அப்பாயிண்ட்ஸ் இந்தியன் டிப்ளமன்ஸ் டு அதர் கண்ட்ரீஸ் அண்ட் ரிசீவ் ஃபாரின் டிப்ளமன்ஸ் போஸ்டட் டு இந்தியா. ஃபாரின் டிப்ளமன்ஸ் யார் யார் தூதுவர் இருக்காங்களோ அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அதே மாதிரி ஃபாரின் டிப்ளமன்ஸை ரிசீவும் பண்ணுவார். அம்பாசிடர் டெசிக்னேட் பிகம்ஸ் அம்பாசிடர் ஆஃப்டர் காலிங் ஆன் த பிரசிடென்ட் அண்ட் பிரசன்டிங் இஸ் கிரெடென்ஷியல்ஸ். அம்பாசிடர் டெசிக்னேட் பிகம்ஸ் அம்பாசிடர், அது எப்போ அப்படி ஆவார்னா பிரசிடென்ட்டுக்கு இது பண்றதா. ஆல் ட்ரீட்டிஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் வித் ஃபாரின் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்டோட பேர்ல தான் இருக்கும். நம்ம டிப்ளமேட்டிக் அப்படின்றது வெளிநாட்டு கூட நம்ம தூதுவரக இதெல்லாம் இருக்கு இல்லையா, தூதர்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்றது இவர் தான், வெளியே டெசிக்னேட் பண்றது இவர் தான், அவங்கள உள்ள வந்து அவர் ரிசீவ் பண்றது இவர் தான். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். ரைட். எமர்ஜென்சி பவர் பிரசிடென்ட் வந்து கான்ஸ்டியூஷன் அவர் தான் 352, 356, 360 ப்ரொக்ளைம் பண்றதுக்கு அவர் தான். ரிமூவல் ஆஃப் த பிரசிடென்ட், பிரசிடென்டோட இம்பீச்மெண்ட் வந்து ஆர்டிகல் 61 கொடுத்திருக்காங்க. பிரசிடென்ட் கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணா கொண்டு வந்துடலாம். ரெண்டு ஹவுஸ்லயுமே இது வந்து ரெசல்யூஷனை வந்து கொண்டு வரலாம். இட் மஸ்ட் சப்போர்ட் 1/4 ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் இன்ட்ரோடக்ஷனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்சல்யூட் மெஜாரிட்டி அந்த போத் ஹவுசஸ். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பாஸ் பண்ண முடியும். பிரசிடென்ட் ஷுட் பி இன்ஃபார்ம் 14 days ப்ரையர் நோட்டீஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஓட்டிங் எடுக்கணும். ஓட்டிங் பாஸ் ஆனதுக்கு 2 ஹவுஸ்க்கு போகணும். 2 ஹவுஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அது வந்து பிரசிடென்ட் இம்பீச்மெண்ட் நடக்கும். பட் இம்பீச்மெண்ட் இது வரைக்கும் நடந்ததில்லை. The next one is vice president, second highest office in the country. பிரசிடென்ட்டுக்கு அடுத்தது அபிஷியல் வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ்ல இருக்கு. This office is modeled. ஸோ இது வந்து பிரசிடென்ட் நம்ம வைஸ் பிரசிடென்ட். ஸோ அமெரிக்காவோட லைன்ஸ்ல தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். இந்த வைஸ் பிரசிடென்ட் இஸ் மாடல்ட் ஆன் த லைன்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஆர்டிகல் 63 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்கணும் அப்படின்றாங்க. ஆஃபீஸ் ஹஸ் பீன் கிரியேட்டட் டு மெயின்டைன் த பொலிட்டிக்கல் கண்டினியூட்டி ஆஃப் த ஸ்டேட். ஒரு பொலிட்டிக்கல் கண்டினியூட்டி இருக்கணும். ஸோ இன் கேஸ் ஆஃப் சம்திங் பிரசிடென்டோட ஆக்சுவலி he has some powers and he has some activities. பொலிட்டிக்கல் கண்டினியூட்டி இருக்கணும் அப்படின்றதுக்கு வேண்டி இந்த போஸ்ட் இருக்கு. சிட்டிசனா இருக்கணும், 35 வயசு இருக்கணும், எந்த ப்ராஃபிட் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இவருக்கு வந்து ராஜ்யசபா மெம்பருக்குள்ள இதா இருக்கணும். ஸோ வைஸ் பிரசிடென்டோட எலெக்ஷன் வந்து 66 சொல்லுது. So he's not elected vice president is not directly elected by the people, but the method of indirect election. So இது வந்து the term of the vice president is 5 years. So இது வந்து indirect electionல தான் வரும். The office வந்து terminate earlier than the fixed term either by resignation, death or removal. அவங்க resign பண்ணாலோ death or remove பண்ணாலோ இருக்கும். He is eligible for re-election as that of இவர் president வந்து பாத்தீங்கன்னா he is eligibility for re-election. ஸோ அவங்களுக்கு திரும்ப எலிஜிபிலிட்டி ஃபார் ரீஎலெக்ஷன். டில் தென் டெபியூட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா கேன் பெர்ஃபார்ம் தி டியூட்டிஸ் ஆஃப் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டெபியூட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா வந்து இவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் இஸ் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அது வரைக்கும் டெபியூட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா கேன் டேக் பிளேஸ் தஸ். அந்த வேலையை அவர் பார்த்துக்கலாம். இஃப் த போஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் வேக்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் பிரசிடென்டா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சினாரியோ 1969 ஜஸ்டிஸ் இதயத்துல்லா வந்து ஆயிருக்காரு அப்படின்றத பாக்குறோம். ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் பை ரெசல்யூஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் கொண்டு வருவாங்க ரெசல்யூஷன். ஸோ ஆஃப் ஆல் தி மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில் அவங்க வந்து அக்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து 14 days இது கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் லோக்சபால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தா போதுங்க. சரிங்க. எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த ஃபங்க்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்றது he regulates the proceedings of the house. He is the ex officio chairman of Rajya Sabha. Rajya Sabha ex officio chairman. He regulates the proceedings of the house. He decides the order of the house. He decides the admissibility or resolution or question.
அதாவது அவர் தான் வந்து இந்த ஹவுஸையே வந்து வழி நடத்துவார், ஒழுங்குபடுத்துவார், ஆர்டர் ஆஃப் த ஹவுஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுவாரு, ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் இவர் தான் தீர்மானிப்பாரு. ஹி சஸ்பெண்ட்ஸ் அண்ட் அட்ஜார்ன் த ஹவுஸ் இன் கேஸ் ஆஃப் கிரேவ் டிசார்டர், அதாவது அவையை ஒத்தி வைக்கிறது, ஸோ அவையை தள்ளி வைக்கிறது, இதெல்லாம் அவர் தான் பண்ணுவாரு. When the president is unable to discharge his duty to illness or absence from the country, so இவர் தான் he attends the functions for the president for a maximum of 6 period. 6 months வந்து இவர் பிரசிடென்டா இருக்கலாம், பிரசிடென்ட் ஆப்சென்டா இருந்தா இவர் 6 மந்தா இருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். 6 months வரைக்கும் பிரசிடென்டா இருக்கலாம். ஸோ ஆர்டிகல் 100 வந்து பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் கேன் எப்போ ஓட்டு போட முடியும்னா, ஸோ there is only one vote to pass the bill அப்படின்ட்டு காஸ்டிங் ஓட்டு இருக்கும்போது வைஸ் பிரசிடென்ட் ஓட்டு போட முடியும். நோ மெம்பர்ஸ் ஹேவ் எனி ரைட் டு அப்போஸ் டிசிஷன், யாருமே வைஸ் பிரசிடென்டோட டிசிஷனை வந்து அப்போஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். ஆர்டிகல் 74ல 1, there shall be a council of minister with prime minister as the head to aid and advise the president. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆர்டிகல் 74, 75, 75ல தான் நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. 75ல கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிலிட்டி லோக்சபா 15% மினிஸ்டர்ஸ் தான் வந்து இருக்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்து 75ல சொல்லியிருக்காங்க. 74ல அழகா சொல்லியிருக்காங்க, there shall be a council of minister with the prime minister as the head. பிரைம் மினிஸ்டரோட ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டரும் இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த ஹெட் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் த பிரசிடென்ட். யாருக்கு அட்வைஸ் பண்றாங்க? பிரசிடென்ட்க்கு அட்வைஸ் பண்றாங்க. There shall be a council of minister headed by the prime minister to aid and advise the president. The post of prime minister of India has been adopted of the Westminster model. இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் யூகேல தான் எடுத்திருக்காங்க. The model of constitutional democracy. The parliament of England வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட்மினிஸ்டர்ல இருக்கு, அதனால இது வெஸ்ட்மினிஸ்டர் பார்லிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? The leader of the majority party in the Lok Sabha is appointed by the president. So leader of the majority party Lok Sabha இருக்கக்கூடியது அவங்க தான் பிரசிடென்ட் வந்து பிரைம் மினிஸ்டரா கொடுப்பாங்க. The other minister are appointed by the president on the advice of the prime minister. So இப்ப யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா, if no party commands majority, then யார் கொடுப்பாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் வந்து பிரசிடென்ட் தான் வந்து சொல்லுவார். The president can summon a leader of party who his opinion can manage to form a ministry. ஸோ இவங்க வந்து மெஜாரிட்டியை இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றதுனால பிரசிடென்ட் வந்து ஒரு ஆளை இது பண்ணிக்கலாம். The president administered the minister of oath and office and secrecy to the prime minister. So oath and office வந்து பிரசிடென்ட் கொடுப்பாரு. A person who is not a member of the parliament can be appointed as a minister. ஒருத்தர் பார்லிமெண்ட்ல மெம்பர் எல்லாம் கூட அவர் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். So but he had to be a member of the parliament or any house of the parliament within 6 months. 6 மாசத்துக்குள்ளாடி அவங்க வந்து பார்லிமெண்ட்ல மெம்பர் ஆயிருக்கணும். மினிஸ்டர்ஸ் வந்து இண்டிவிஜுவலி as well as collectively responsible to Lok Sabha. Ministers are responsible to Lok Sabha, right? அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், the duties and functions of a minister. இது வந்து கேள்வியா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரைம் மினிஸ்டரோட டியூட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 78 வந்து பாத்தீங்கன்னா டியூட்டிஸ் ஆஃப் த மினிஸ்டர். மினிஸ்டர் டிசைட்ஸ் த ரேங்க் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். பிரைம் மினிஸ்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா he allocates and shuffles the ministry. The prime minister decides the dates and agenda of the meeting of the cabinet which he presides. So he is the head of the cabinet and he decides the meeting என்னைக்கு நடக்கணும், டேட், அதுக்கு என்ன அஜெண்டா இருக்கணும். Prime Minister informally consults 2 or 3 of his senior colleagues when he does not convene a cabinet meeting. Senior colleagues கூட அவர் மீட் பண்ணுவாரு. The Prime Minister supervises the works of various ministers to converse the president all decision of the council of ministers connected to the government affairs and the union proposal for legislation. The president அவர் வந்து எல்லா விஷயத்தையும் அவர் தான் வந்து பேசுவாரு. He acts as a communication between the president and the council of minister. The prime minister acts as a link between president and council of minister. Prime minister is the leader of the nation. Excuse me. The prime minister is the leader of the nation, speaker of legislature, chief spokesperson of the country. இது வந்து முக்கியங்க. As a leader of the nation, prime minister represents our nation at international conferences like Commonwealth, non-aligned nations and SAARC countries. The power and functions of a prime minister வந்து ஒரு கேள்வியா கேட்கலாம். What were the powers and functions of a prime minister in India? Right. Power and functions. ஒரு இதோட அதிகாரம் மற்றும் அவங்களோட செயல்கள் என்ன இருக்கும்? பிரதம மந்திரி he's a head of the cabinet அப்படின்னு சொல்றோம். So அவருக்கு he has the power to allocate the ministry,
சஃபில் பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இதெல்லாமே பிரைம் மினிஸ்டர்கிட்ட இருக்கு. He has more powers. Prime Minister of India is the head of the government, and he exercises the executive powers. So the function வந்து பாத்தீங்கன்னா appointment and dismissing minister, forming and leading council of minister. So form பண்ணும், அதை லீட் பண்ணும், conducting foreign policy, representing India internationally, advising the president, managing the parliamentary agenda. So இந்த மாதிரி அவர் நிறைய இருக்கும். Head of the executive branch. He is the head of the managing national emergencies in terms of national emergency. He is the head of the Prime Minister of India holds a position of greater power. The country oda domestic and foreign policies shape பண்றதுல அவருக்கு ரொம்ப முக்கியமான ரோல் இருக்கு. So he is the leader of the nation and chief spokesperson of the country அப்படின்றத பாக்குறோம். நம்மளோட பார்லிமெண்ட்ல அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு, form and leading the council of ministry, conducting foreign policy. So அத மாதிரி representing India internationally, advising the president, managing the parliamentary agenda. So in the Mari, head of the executive branch, so managing national emergencies. These were the various functions and role of the prime minister. Prime minister, many organization, many idhulala வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா national water council, prime minister head ஆ இருப்பார் அதுக்கெல்லாமே. சரிங்களா? ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட ஹெட்டா இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ்ல நிறைய ஆர்கனைசேஷன் கேபினெட் செக்ரட்டரியேட்டுக்கு அவர் ஹெட்டா இருப்பாரு. ஸோ பிரைம் மினிஸ்டர் இஸ் த ஹெட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கு அவர் தான் ஹெட்டா இருப்பாரு, இன்டர் ஸ்டேட் கவுன்சிலுக்கு அவர் தான் ஹெட்டா இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் நேஷனல் செக்யூரிட்டிக்கு அவர் ஹெட்டா இருப்பாரு. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் சேர்மனா இருப்பாரு. ஸோ இது நிறைய ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் அதர் கமிட்டிஸ் அண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ்லயுமே இவர் இருப்பார் அப்படின்றத பாக்குறோம். டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் நேஷனல் செக்யூரிட்டி இன்டர் ஸ்டேட் கவுன்சிலோட ஹெட்டா இருப்பாரு, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட இருப்பாரு, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டா இருப்பாரு, ஹெட் ஆஃப் த கேபினெட் செக்ரட்டரியேட்டுக்கும் அவர் தான் ஹெட்டா இருப்பார் அப்படின்றத பாக்குறோம். ஸோ பிரைம் மினிஸ்டர் டிசைட்ஸ் த டேட். அதாவது பிரைம் மினிஸ்டரை பத்தி நம்ம பார்த்தோம்னா திரும்ப ஒரு வாட்டி பார்த்துருவோம். பிரைம் மினிஸ்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் திரும்பவும் சொல்றேன், பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு முக்கியமான இது. இது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிஎம்ஓவும் கேபினெட் செக்ரட்டரியேட்டை பத்தியும் நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்றேன். அதுவும் முக்கியமானது. பார்லிமெண்ட், இது ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷன், சுப்ரீம் கோர்ட்லாம் இருக்கு. திரும்ப ஒரு வாட்டி பிரைம் மினிஸ்டர் பார்த்துருவாங்கன்னா ஸ்பீடா. பிரைம் மினிஸ்டர் டிசைட்ஸ் தி ரேங்க் ஆஃப் மினிஸ்டர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ அப்படின்னா மினிஸ்ட்ரி அவர் தான் ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பிரைம் மினிஸ்டர் டிசைட்ஸ் த டேட் அண்ட் அஜெண்டா ஃபார் த மீட்டிங். நான் இதுல வந்து சிம்பிளா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். பிரைம் மினிஸ்டர் என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா முதல் பாயிண்ட் அப்பாயிண்டிங் அண்ட் டிஸ்மிசிங் மினிஸ்டர். அப்பாயிண்டிங் அண்ட் டிஸ்மிசிங். ரெண்டாவது ஃபார்மிங் அண்ட் லீடிங் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஃபார்மிங் and leading the council of minister. மூணாவது foreign policy, conducting foreign policy. So act as a communicator between the representing India internationally, advising president, managing parliamentary agenda, அதுவும் அவர்தான் பார்க்கணும், மேனேஜிங் நேஷனல் எமர்ஜென்சிஸ், இதெல்லாம் அவர் தான் பார்க்கணும். ஸோ இவர் வந்து சாருக்கு இந்த மாதிரி இடத்துல ரெப்ரசன்டேட்டிங் இந்தியா அதெல்லாம் பண்றாரு. ஸோ கேபினெட் மீட்டிங்ஸ்க்கு இது பண்றாரு, சேனல் ஆஃப் கம்யூனிகேஷனா இருக்காரு. ஹீஸ் ஆல்சோ த ஹெட் ஆஃப் என்டிசி, இன்டர் ஸ்டேட் கவுன்சில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கோட ஹெட், நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ், அதாவது நம்மளோட நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் நேஷனல் செக்யூரிட்டி, டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் நேஷனல் செக்யூரிட்டி, நிதி ஆயோக்கோட சேர்மனா இருக்காரு. இன்னும் நிறைய இதுக்கு அவர் சேர்மனா இருக்காரு அப்படின்றத பாக்குறோம். அடுத்தது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்குனா, ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து பாக்குறீங்கன்னா எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ் படி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மூணா பிரிச்சிருக்காங்க.
ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரிஸ், அதாவது 15% கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியால 15% தான் மினிஸ்டர்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி 75ல 2ல சொல்லியிருக்காங்க. இந்த கேபினட் மினிஸ்டர்ஸை மூணா பிரிச்சிருக்காங்க. கேபினட் மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டெபுட்டி மினிஸ்டர்ஸ். கேபினட் மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், டெபுட்டி மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. கேபினட் மினிஸ்டர் இஸ் அன் இன்ஃபார்மல் பாடி ஆஃப் சீனியர் மினிஸ்டர் ஹூ ஃபார்ம் அ நியூக்ளியஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். கேபினட் மினிஸ்டர்னா ஒரு இன்ஃபார்மல், ஒரு பெரிய சீனியர் மினிஸ்டர்லாம் வச்சுக்குவாங்க. இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர் டேக்கன் பை கேபினட் சச் அஸ் டிஃபென்ஸ், ஃபினான்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஹோம் மினிஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேபினட் ரொம்ப முக்கியமான ஒரு மினிஸ்ட்ரி. டிஃபென்ஸ், ஃபினான்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் ஹோம் மினிஸ்ட்ரி. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், these ministers belong to second category of ministers in the council. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க. முதல்ல மினிஸ்டர் ஆஃப் கேபினட் மினிஸ்டர், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டெபுட்டி மினிஸ்டர். இது வந்து செகண்ட் கேட்டகரி. தே ஆர் இன் சார்ஜ் ஆஃப் மினிஸ்டர் ஆஃப் டிபார்ட்மெண்ட், பட் தே டு நாட் பார்ட்டிசிபேட் இன் த மீட்டிங் ஆஃப் த கேபினட் அன்லெஸ் இன்வைட்டட் டு டு சோ. ஸோ இவங்க வந்து கேபினட் மீட்டிங்லாம் போக மாட்டாங்க, கூப்பிட்டா மட்டும் தான் போக முடியும். இவங்க வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு இதா இருப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டெபுட்டி மினிஸ்டர்ஸ், அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுக்கு அசிஸ்டண்டா இருப்பாங்க அப்படின்றத பாக்குறோம். They are lowest rank minister in the cabinet. They assist the ministers of cabinet or state in performance of the duties entrusted to them. அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா கேபினட் மினிஸ்டர், அடுத்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், அடுத்து டெபுட்டி மினிஸ்டர்ஸ். இதான் வந்து அந்த ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். அடுத்து பார்லிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபா. லோக்சபா வந்து லோவர் ஹவுஸ், ராஜ்யசபா வந்து அப்பர் ஹவுஸ். இது நமக்கு தெரிஞ்சது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபா பத்தி கொடுத்திருக்காங்க. ராஜ்யசபான்றது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸுங்க. 250 மெம்பர், 238 வந்து ஸ்டேட்ஸ், 12 பேர் வந்து. ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியாவா இருக்கணும், 30 வயசா இருக்கணும், இந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டா இருக்கக்கூடாது, சவுண்ட் மைண்டா இருக்கணும், மானிட்டரி சால்வெண்டா இருக்கக்கூடாது, இன்சால்வன்சில இருக்கக்கூடாது, சால்வெண்டா இருக்கணும். He should be a member of should not be member of Lok Sabha or other legislature. இவங்களுக்கு வந்து 6 வருஷம் வந்து இவங்களுக்கு டேர்ம். இதோட சேர்மன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் அபிஷியோ சேர்மன் வந்து வைஸ் பிரசிடென்ட் எக்ஸ் அபிஷியோ சேர்மன். டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபா மெம்பராக எலெக்ட் பண்ணப்படும். ராஜ்யசபாவுக்கு வந்து மணி பில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணவே முடியாது. ஸோ ராஜ்யசபா மணி பில் ஷுட் பி இன்ட்ரோடியூஸ்ட் ஒன்லி இன் லோக்சபா. இஃப் த பில் டசன்ட் passed in Lok Sabha, Rajya Sabha within 14 days, the bill will get automatically approved அப்படின்றது நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தாங்க. Election. The member of Rajya Sabha are elected by the elected members of the state legislative assembly in accordance with the system of proportional representation. So அது வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ சால ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷனா சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்ல தான் நடக்கும். இன்டைரக்ட் எலெக்ஷன் as they are not elected by the people. எம்எல்ஏ செலக்ட் பண்ணக்கூடியவங்க தான் ராஜ்யசபாவோட எம்பிஸ். லோக்சபால 552 சீட் இருக்கு, 543 சீட்டு. அதுல வந்து 530 சீட் வந்து டைரக்ட்லி எலெக்டட், 13 வந்து யூனியன் டெரிட்டரிஸ். ஆங்கிலோ இந்தியன்லாம் கிடையாதுங்க. இப்போ குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர் 25 வயசுங்க. மீது எல்லாமே அதே மாதிரி தான். மென்டலி சவுண்டா இருக்கணும், எக்கனாமிக்கலி சால்வெண்டா இருக்கணும். த டேர்ம் ஆஃப் த ஹவுஸ் ஜெனரல் லோக்சபா 5 years. ஆனா வந்து அதுக்கு முன்னாடி கூட எப்போ வேணாலும் டிசால்வ் பண்ணலாம். பிரைம் பிரசிடென்ட் வந்து டிசால்வ் பண்ணலாம், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. பட் இது சும்மாலாம் பண்ண முடியாது. நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் கான்ஸ்டியூஷன் ஒரு காரணத்துக்கு வேண்டி பண்ணலாம். அதர்வைஸ் ஸோ அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியல, நோ கான்ஃபிடன்ஸ் நடந்துச்சுன்னா இட் கேன் பி த கவர்மெண்ட் கேன் பி டிசல்யூட்டட். ரைட்டுங்க. ஓகே. எலெக்ஷன். The member of Lok Sabha directly elected by the people of the constituency. மக்களால் டைரக்டா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மூலமா எலெக்ஷன் நடத்தப்படுகிறது அப்படின்றத பாக்குறோம். 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க. லோக்சபா வந்து எனி பில் கேன் பி இன்ட்ரோடியூஸ்ட் இன் லோக்சபா இன்க்ளூடிங் மணி பில். ராஜ்யசபா மாதிரி சேம் பவர் இன் கேஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இம்பீச் பண்ணுவோம், சேம் பவர் தான். ராஜ்யசபாவுக்கு வந்து இட் ஹாஸ் ஈக்குவல் பவர் ராஜ்யசபா இன் பாஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மென்ட்க்கு ஈக்குவல் தான். தமிழ்நாட்டுல இருந்து எலெக்டட் மெம்பர் வந்து ராஜ்யசபாவுக்கு வந்து 18, லோக்சபால இருந்து 39. ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் பிரசிடென்ட் ஓவர் பை த லோக்சபா வந்து யார் வந்து மக்களவை தலைவர் அப்படின்னா ஸ்பீக்கர் தான். மக்களவை தலைவர் அப்படின்றது சபாநாயகர். ஸோ ஸ்பீக்கர் இஸ் எலெக்டட் ஃப்ரம் திஸ் மெம்பர். அவர் மக்கள் அந்த எம்பிஸ்ல இருந்தா ஒருத்தர். ஆஃபீஸ் ஆஃப் ஸ்பீக்கர் ஆக்குபைஸ் எசென்ஷியல் பொசிஷன். அது ரொம்ப முக்கியம். அவர் தான் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போவார். பார்லிமெண்ட் டெமோக்ரஸி. ஸ்பீக்கர் கண்டினியூஸ் இன் த ஆஃபீஸ் ஈவன் இந்த ஹவுஸ் இஸ் டிசால்வ் ஆகி அடுத்த புதிய ஹவுஸ் வர வரைக்கும் இந்த ஆஃபீஸ் ஈவன் ஹவுஸ் டில் நியூ ஸ்பீக்கர் எலெக்டட் பை த நியூ லோக்சபா. புதிய ஸ்பீக்கர் அடுத்த லோக்சபா எலெக்ட் பண்ற வரைக்கும் ஸ்பீக்கர் வந்து அவரோட பதவியில கண்டினியூ பண்ணுவாரு அப்படின்றத பாக்குறோம். தி ஸ்பீக்கர் பிரசைட்ஸ் ஓவர் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஜாயிண்ட் சிட்டிங் பிரசைட் பண்றது யாருன்னா ஸ்பீக்கர் தான். ஸ்பீக்கர் டிசைட்ஸ் வெதர் a bill is money bill or not அப்படின்றத அவர் தான் டிசைட் பண்ணுவாரு. ஸோ ஒரு இதான் while the office of speaker is vacant, the ஸ்பீக்கரோட இதை வந்து டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து இது பண்ணுவாரு. So the deputy speaker preside except when resolution for his own removal is under consideration. So அவர் வந்து
Speaker is absent from the speaker is absent from the sitting. The deputy speaker presides except on resolution for removal is under consideration. அவரோட ரிமூவல் இருக்கும்போது மட்டும்தான் அவர் வந்து அதுல இது பண்ண மாட்டார் அப்படின்றத பாக்குறோம். 3 செஷன் இருக்குங்க, பட்ஜெட், மான்சூன் அண்ட் வின்டர். முதல்ல பிப்ரவரி டு மே, ஜூன்ல இருந்து அதுக்கப்புறம் செப்டம்பர், அதுக்கப்புறம் அக்டோபர்ல லீவ், நவம்பர் டிசம்பர்ல வந்து அடுத்த செஷன் இருக்கு அப்படின்றத பாக்குறோம். Powers and functions of the parliament. As you know, the parliament consists of Lok Sabha, Rajya Sabha and the president. The parliament can make bills, right? The parliament has the functions of legislating, overseeing of administration, passing of budget, ventilation of public grievances, discussion of various subjects like development plans, international relations and external policies. So there is நிறைய விஷயம் இருக்கு. Parliament is also vested to impeach the president, the remove of judges, high courts, election commissioner and comptroller and auditor general of India in accordance with the procedure laid down. The removal use பண்றாங்க, administration, budget, public grievances, various problems, plans, international relations, internal policies எல்லாமே பத்தி பேசுறாங்க. The parliament has the power to change the boundaries of the state. They have the power to change the boundaries of the state too. At the Attorney General of India, Article 76, highest law official in the country. So president will appoint பண்ணுவாரு. So judges Supreme Court இருக்கணும், qualification இருக்கணும். So he may be removed by the president at any time. He may be quit his office by submitting the resignation to the president. அவர் வந்து எப்போ நாள் ரிமூவ் பண்ணிக்கலாம், president ரிமூவ் பண்ணிக்கலாம். இவர duties and the functions of Attorney General of India. அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அட்வைஸ் பண்ணும் லீகல் மேட்டருக்கு. டு பிரசிடென்ட் என்ன சொல்றாரோ அதுக்கு வந்து இது பண்ணும் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஹாஸ் த ரைட் ஆஃப் ஆடியன்ஸ் இன் ஆல் கோர்ட்ஸ் இன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இந்தியால எந்த கோர்ட்ல வேணா இருக்கலாம், அட்டார்னி ஜெனரல் கூட கேட்கலாம் எக்ஸிக்யூட்டிவ்ல. அவரோட ஃபங்க்ஷன் என்ன? ஸோ அட்டார்னி ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் லா ஆஃபீஷியல் இன் இந்தியா அண்ட் ஹி ஹாஸ் த ரைட் டு ஆடியன்ஸ் இன் எனி கோர்ட்ஸ் இன் இந்தியன் டெரிட்டரி. ஹி ஹாஸ் த ரைட் டு ஸ்பீக் அண்ட் டேக் பார்ட் இன் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், பட் நோ ரைட் டு ஓட்டுங்க. ஸோ பார்லிமெண்ட்ல என்ன வேணாலும் அவர் இருக்கலாம், கமிட்டில or joint sitting and committee of a parliament which have been named a member but without a right to vote. Parliamentary committee or member கூட இருக்கலாம். He enjoy all the privileges and the immunities that is available to member of parliament. MP க்கு என்னென்ன privileges இருக்குமோ, என்னென்ன சலுகைகள் இருக்குமோ அதெல்லாம் இவரும் அவைல் பண்ணிக்குவார் அப்படின்றத பார்க்கலாம். The next one is very important organization, judiciary. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன். ஏன்னா இதுல இருந்து ஒரு கேள்வி வர்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. நல்லா கொஞ்சம் கிளியரா பாத்துக்கோங்க. சுப்ரீம் கோர்ட், as you know, judiciary is not the government. So இதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது, ரைட்ஸையும் நம்மளோட சுதந்திரத்தையும் ப்ரொடெக்ட் பண்றது சுப்ரீம் கோர்ட் தாங்க. சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். Our judiciary is autonomous of legislative and executive wing of the union and state government. Autonomous அப்படின்னா separation of power. எதுக்கு மேலே அதுக்கு இது கிடையாது. Judiciary has separate control. அது வந்து எதுக்கு மேலேயுமே அதுக்கு பவர் கிடையாது. இப்போ it is separated from the judiciary and legislative and executive. Legislative and executive, in simple terms, legislative and executive has no power over the Supreme Court அப்படின்றத சொல்லலாம். And integrated and independent judiciary. Integrated அப்படின்னா single hierarchy for the whole country. Integrated எல்லாம் ஒண்ணுதான். சிங்கிள் ஹைரார்கி இருக்கும், ஒரே மாதிரி சிஸ்டம் இருக்கும், ஒரே மாதிரி லாஸ் இருக்கும். The judiciary plays an important role in defensive the rights and freedom of the citizen, analyzing அதே மாதிரி லாஸ் இன்டர்பிரட் பண்ணு. when there is an ambiguous situations, they interpret the laws, necessities of the laws of the constitution, right? சுப்ரீம் கோர்ட் வந்து 28 ஜனவரி 1950 டெல்லியில இது பண்ணாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து முதல்ல 1950 வந்து பாத்தீங்கன்னா 8 ஜட்ஜஸ் தான் இருந்தாங்க. இன்னைக்கு 33 ஜட்ஜஸ் பிளஸ் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ அட் பிரசன்ட் தேர் ஆர் சுப்ரீம் கோர்ட் 34 ஜட்ஜஸ் இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர். ஒரு இடத்துல 34 போட்டிருக்காங்க, அங்க மேல வந்து 27 போட்டிருக்காங்க. 34 ஜட்ஜஸ். அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி ஜட்ஜஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயின்ட் பண்ணணும். அதர் ஜட்ஜஸ் ஆஃப் பிரசிடென்ட் கன்சல்டேஷன் வித் கொலிஜியம் சிஸ்டம். கொலிஜியம் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்கனைசேஷன். அவர் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். ஹைகோர்ட்டுக்குன்னா ஹைகோர்ட்ல வந்து 5 வருஷம் லாயரா இருந்திருக்கணும், ஜட்ஜா இருந்திருக்கணும். 10 வருஷம் வந்து ஹைகோர்ட்ல லாயரா இருந்திருக்கணும், 5 வருஷம் ஜட்ஜா இருந்திருக்கணும், 10 வருஷம் லாயரா இருந்திருக்கணும். ஸோ அவர் பிரசிடென்ட் வந்து அவர் ஒரு டிஸ்டிங் ஜூரிஸ்டா இருக்கணும். ஜட்ஜஸ் டு சுப்ரீம் கோர்ட் வந்து அடாக் பேசிஸ்ல சொல்லுவாங்க. அதாவது அடாக் ஜட்ஜஸ் டெம்பரரியா ஜட்ஜஸ் பண்ணுவாங்க. ஏன் ரிட்டையர்ட் ஆன ஜட்ஜஸ் கூட வர சொல்லி இது பண்ணுவாங்க. இந்த ஜட்ஜஸ் வந்து 65 வயசு வரைக்கும் இருக்கலாம். இந்த சுப்ரீம் கோர்ட் கேன் ரிசைன். ஜட்ஜஸ் வந்து பிஃபோர் த டேர்ம் பிரசிடென்ட்க்கு ரிட்டர்ன்ல கொடுத்து ரிசைன் பண்ணிக்கலாம். பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து இம்பீச்மெண்ட் பண்றதுக்கு பவர் இருக்கு.
சுப்ரீம் கோர்ட் பெர்மனன்ட் சீட் வந்து நியூ டெல்லியில இருக்கு. எந்த பிளேஸ் போனாலும் சீஃப் ஜஸ்டிஸோட விருப்பப்படி டிசைட் பண்ணி பிரசிடென்டோட அப்ரூவல் வாங்கி எந்த பிளேஸ் போனாலும் சுப்ரீம் கோர்ட்டை மூவ் பண்ணிக்கலாம். பவர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டோட பவர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷனுங்க. ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷனா when there is an issue, the issue is disputed அப்படின்னா அதை டைரக்டா நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போக முடியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, அதை வந்து டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போக முடியுமா? ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்றோம். டிஸ்பியூட் பிட்வீன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் ஒன் ஆர் மோர் ஸ்டேட். இந்தியன் யூனியனுக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும், இல்லைன்னா 2-3 ஸ்டேட்டுக்கும், இல்ல டிஸ்பியூட் பிட்வீன் 2 or more states. The writs issued by the Supreme Court for enforcement of fundamental rights. நல்லா கிளியரா சொல்றாங்க. அதாவது ஒரு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் டிஸ்பியூட் இருந்துச்சுன்னா டைரக்டா இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். ஒரு மாநில அரசுக்கும் வேற மாநில அரசுக்கும் சண்டை இருந்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மறுக்கப்பட்டதுன்னா டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிட்டை யூஸ் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படின்றத பாக்குறோம். So that is original jurisdiction. The next one is appellate jurisdiction. Supreme Court is the final appellate jurisdiction. So கடைசியான ஒரு மேல்முறையீடு நீதிமன்றம் தான் உச்ச நீதிமன்றம் அப்படின்றத பாக்குறோம். As regard the appellate jurisdiction, Supreme Court hears appeals from the decision against High Court in civil and criminal and constitutional cases. High Court இருந்தா கூட அப்பீலையும் கேட்கும். So cases with a certificate from the High Court that is fit to appeal, அதாவது சர்டிபிகேட் வேணும் ஒரு இதுல வந்து எடுத்துக்கலாம். So தாண்டி in suo motu Supreme Court will take cases, right? So இதுல வந்து பாத்தீங்கன்னா such case can be brought to the Supreme Court only if the High Court certificate that case invites a substantial law as to interpretation of the Constitution. So இது வந்து ஒரு substantial of law, இது வந்து கான்ஸ்டிடியூஷன் படி இதை வந்து இது பண்ணணும், ஹை கோர்ட் வந்து சர்டிபிகேட் கொடுத்துருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். Advisory jurisdiction. The Constitution confers the President to power to refer the Supreme Court any question of law or fact in which his opinion of his public importance. அட்வைஸ் பண்ணுவார். 143 ஆர்டிகல் 143 மிஸ்செலேனியஸ் ஜூரிஸ்டிகேஷன். சோ லா வந்து ஏதாவது சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாங்கன்னா இட்ஸ் பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ் இன் இந்தியா within the territory of India. The Supreme Court is authorized to make rules, generally the practice and procedure of court within the approval of the president. கோர்ட்டோட ப்ரொசீஜர் இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் மேக் பண்ணுவாங்க. மிஸ்செலேனியஸ் கோர்ட். ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டம், அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் இஸ் ஆல்சோ ஆக்ட் அஸ் அ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கோர்ட் ஆஃப் ரெக்கார்டாவும் இருக்கு அப்படின்றத பாக்குறோம். சுப்ரீம் கோர்ட் வந்து authorized to make rules generally for the practice and procedure of court within the approval of the president. Judicial review. The power of the judicial review வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் வந்து unconstitutional, declare a law is the power of the judiciary to declare a law as unconstitutional is known as judicial review. The Supreme Court enjoys this power. The Supreme Court of India has individual review power with regard to individual review இருக்கு. Dispute between the center of the state to interpret, clarify the provision of the constitution. எங்க வந்து சுப்ரீம் கோர்ட் இண்டிவிஜுவல் ரிவ்யூ, எங்க எந்த இடத்துல வந்து கான்ஸ்டிடியூஷன்ல குழப்பம் ஏற்படுதோ, எங்க தெளிவில்லையோ, வேர் சம் ஆஃப் த டவுட்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல அவங்க கிளாரிட்டி கொடுப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் இண்டிவிஜுவல் ரிவ்யூ. ப்ரொடெக்டிங் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அவங்களோட மெயின் முக்கியமான வேலை. Those laws passed by the legislature which are not in accordance with the constitution. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட வேலை ரிவ்யூ பண்ணுவாங்க. கான்ஸ்டிடியூஷன் படி இல்லையா, அப்படி இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க, ரைட்? ஸோ அடுத்தது நான் உங்களுக்கு யாரை பத்தி காட்ட போறேன் அப்படின்னா நம்மளோட இவங்களோட பவர் சென்ட்ரல் செக்ரட்டரியேட். நான் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனை முடிச்சிடறேன். ஸோ ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். சென்ட்ரல் செக்ரட்டரியேட்டை பத்தி பார்க்க போறோம், ரைட்? சென்ட்ரல் செக்ரட்டரியேட் இது வந்து நம்ம தலைமைச் செயலகம் மாதிரி, மத்திய தலைமைச் செயலகம் சென்ட்ரல் செக்ரட்டரியேட். சென்ட்ரல் செக்ரட்டரியேட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி ஆஃப் த கவர்மெண்ட். யூ நோ தட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நர்வ் சென்டர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நர்வ் சென்டர், அதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நர்வ் சென்டரா இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில இருக்கு. இதோட மெயின் சென்டர் ஃபார் கோஆர்டினேஷன் அண்ட் இஸ் மெயின் சென்டர் ஃபார் கோஆர்டினேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பாலிசிஸ். Coordination and implementation of policies and programs of the central government. Coordinate பண்ணுவாங்க, implementation பண்ணுவாங்க. Various department and ministries. இதுல வந்து சென்ட்ரல் செக்ரட்டரியேட்டா நிறைய மினிஸ்ட்ரிஸ் இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. The central secretariat is the headed by the cabinet secretary. இதை வந்து தலைமை செயலர் அப்படின்றது கேபினெட் செக்ரட்டரி தான் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஹெட்டா இருப்பார் அப்படின்றத பாக்குறோம்.
The Central Secretariat is headed by the Cabinet Secretariat. ரைட்டுங்களா? அவர் தான் சீனியர். அவரை பத்தி நம்ம அடுத்தது பார்ப்போம். Who is the senior most officer of the central government? So senior most civil servant, right, in the country and act as the principal advisor to the Prime Minister. The Central Secretary functions வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் டிசிஷன் மேக்கிங். இது வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கு. டிசிஷன் மேக்கிங்க்கு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கு. It is act as a support system and decision making. It provides necessary information, analysis and advice to the Prime Minister and policy making. So apna information provide பண்றாங்க மினிஸ்டர்ஸ்க்கு, பிரைம் மினிஸ்டருக்கு, பாலிசிக்கும், பாலிசி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. யாரு? சென்ட்ரல் செக்ரட்டரியேட். ஸோ அதோட ஹெட் பண்றது கேபினெட் செக்ரட்டரி. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் கோஆர்டினேட் பண்றாங்க and ensures the implementation of the policies and programs of the government and coordinates the activities of various department of ministries. In conclusion, Central Secretary plays a critical role in the function of Indian government, providing administrative support, coordinating the activities of various departments and ensuring the இது coordinate பண்றாங்க, implementation பண்றாங்க, administrative support கொடுக்குறாங்க. அது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டை கோஆர்டினேட் பண்றாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் செக்ரட்டரியேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட், நர்வ் சென்டர், இந்த மாதிரிப்பட்ட கீவேர்ட்ஸ் வச்சு நீங்க மெயின்ஸ் அப்ரோச் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேபினெட் செக்ரட்டரி. கேபினெட் செக்ரட்டரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி தலைமைச் செயலர் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி இங்க வந்து மத்திய அமைச்சருக்கு வந்து கேபினெட் செக்ரட்டரி இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பிஎம்ஓ இருக்கு. ஸோ இது பார்த்தோன்னா நம்மளோட யூனியன் கவர்மெண்டே வந்து முடிஞ்சிடும். யூனியனே இவ்வளவுதாங்க. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபைடா நீங்க யூனியனை வந்து இதுல இருந்து நீங்க கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்து வந்து ஸ்டேட்டை வந்து பாத்துக்கலாம். நம்ம அடுத்த ஒரு செஷன்ல ஸ்டேட்டை வந்து கிளியரா வந்து பாத்துடலாம். சரிங்களா? ரைட். கேபினெட் செக்ரட்டரி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் 21 வயசுல ஐஏஎஸ் ஆனா அவர் கேபினெட் செக்ரட்டரி ஆக முடியும். டாப் மோஸ்ட் சிவில் சர்வெண்ட் இன் இந்தியா. ஹையஸ்ட் சிவில் சர்வெண்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம கேபினெட் செக்ரட்டரி தான். கேபினெட் செக்ரட்டரி இஸ் த ஹையஸ்ட் சிவில் சர்வெண்ட் இன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதை வந்து யார் அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா கேபினெட் செக்ரட்டரி, ஹையஸ்ட் சிவில் சர்வெண்ட் appointed by the President of India. The Cabinet Secretary was a principal advisor to the Prime Minister and Union Council of Ministers on administrative policy matters. The power and functions of the Cabinet Secretary includes coordinate பண்ணுவாரு, advisor பண்ணுவாரு Prime Ministerக்கு and Union Council of Ministers, Secretariatக்கு function பண்ணுவாரு, resource manage பண்ணுவாரு, crisis manage பண்ணுவாரு, appointments பண்ணுவாரு. So CAS coordination, advisory role, Secretariat function, resource RCA, CAS RCA, CAS பண்ணுவார் அப்படின்னு வச்சுக்கோங்க. CAS RCA, SAS RCA, CAS RCA, coordination, advice, secretariat function, so resource management, crisis management and appointments. இதுதான் இவரோட functions. CAS RCA, ரைட். RC புக்லாம் வச்சிருப்பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. CAS கேபினெட் செக்ரட்டரினால கேபினெட் செக்ரட்டரி, கோஆர்டினேஷன், அட்வைசரி ரோல், ஸோ அதுக்கப்புறம் செக்ரட்டரியேட் ஃபங்க்ஷன், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், அப்பாயின்மெண்ட்ஸ். The cabinet secretary coordinates the activities of various departments and ministry within the government. அப்படியே கேபினெட் செக்ரட்டரியில எல்லாத்தையுமே ensure the activities, policies படி நடக்குதா அப்படின்றத பார்ப்பார். அட்வைசரி ரோல், ஸோ பிரைம் மினிஸ்டருக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பாலிசிக்கு, இந்த கீவேர்டு அட்மினிஸ்ட்ரேஷன், பாலிசி, இம்ப்ளிமெண்டேஷன் இதுல தான் வருது. செக்ரட்டரியேட் ஃபங்க்ஷன், he is the head of the secretariat, administrative support to the union ministers and ensure the implementation of their function. அப்படியே நம்ம செக்ரட்டரியேட் பார்த்தா அதே விஷயம் தான். ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் is responsible for ensuring the resource at the central government such as personnel and budget. ஒரு மனிதரை மேல் பண்றது சரி, பட்ஜெட்டா இருக்கட்டும், எஃபிஷியன்ட்லி எஃபெக்டிவ்லா யூஸ் பண்ணும், அதுக்காக வேண்டிய எஃபிஷியன்ட்லி எஃபெக்டிவ்லா யூஸ் பண்ணும். கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் in terms of emergency or crisis. ஸோ எமர்ஜென்சியோ ஒரு கிரைசிஸோ வருதோ, cabinet secretary plays a critical role in coordinating the response of central government, ensure the resources directed to wherever mostly எங்க இருக்கோ crisis timeல அவர் மேனேஜ் பண்ணிக்கணும், எமர்ஜென்சி ஆர் கிரைசிஸ். So appointments is responsible for making appointments to key position in the central government in the consultation with the prime minister. Excuse me, ரைட்டுங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கீ பொசிஷன் இருக்கு, இவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர்ட்ட கன்சல்ட் பண்ணி இது பண்ணுவார். ஸோ அப்படின்னா CAS RCA, CASனா சி வந்து பாத்தீங்கன்னா கோஆர்டினேஷன், ஏ வந்து பாத்தீங்கன்னா அட்வைசரி ரோலு,
எஸ் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரியேட் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்றத பாக்குறோம். ரைட்டுங்களா? அடுத்தது நம்மளோட இதுல வந்து பாத்தீங்கன்னா இன் கன்க்ளூஷன், கேபினட் செக்ரட்டரி கிரிட்டிக்கல் ஃபிகர் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, பிளேயிங் a key role in coordinating the government activities, providing administrative support to the Prime Minister, Union Council of Ministers, and ensure the efficient use of government resources. இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டுங்க. அடுத்தது பிஎம்ஓ, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ். பிஎம்ஓவும் நிறைய வாட்டி நியூஸ்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி ப்ரொவைடிங் சப்போர்ட் ஃபார் பிரைம் மினிஸ்டர், அவரோட டியூட்டிஸ்லாம் இது பண்றதுக்கு வேண்டி இது பண்றாங்க. The PMO is பிஎம்ஓட ரோல் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நியூ டெல்லியில இருக்கு. பிஎம்ஓ வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ். ஸோ இது வந்து இஸ் ஹெடட் பை பிரின்சிபல் செக்ரட்டரி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பாடியா இருக்கு அப்படின்றத பாக்குறோம். ஸோ பிரின்சிபல் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டர் who act as a chief advisor, principal secretary headed by the principal secretary. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் பாலிசி மேட்டருக்கு பிரைம் மினிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. இது வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பயங்கரமா எவால்வ் ஆயிருக்கு. It has evolved in recent times. Recent times நல்லா எவால்வ் ஆயிருக்கு அப்படின்றத பாக்குறோம். PMO was primarily responsible administrative support to prime minister தான். But இப்போ has expanded significantly in recent years to encompass the following responsibilities. ஸோ முதல்ல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட்டா இருந்தது. இப்போ வந்து பாலிசி கோஆர்டினேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட்டும் இருக்கு, கிரைசிஸ் மேனேஜ்மெண்டா இருக்கு, திரும்ப ஏற்கனவே பாக்குறது. அடுத்து மானிட்டரிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், அப்பாயின்மெண்ட்ஸ். மானிட்டரிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், அப்பாயின்மெண்ட்ஸ் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் ஜஸ்ட் சப்போர்ட், ஒரு சப்போர்ட்டாவே இருக்கு அப்படின்றத பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அப்படி கிடையாது, இது எக்ஸ்பாண்ட் ஆயிடுச்சு. நாட் ஓன்லி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட், not only an administrative support but also the prime minister office has widened the gaps. முதல்ல வந்து இதோட ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி இருக்காரு, அவர் தான் ஹெட்டா இருக்காருங்க. ஸோ பாலிசி கோஆர்டினேஷனுங்க. PMO coordinates the formulation of policies, government policies and program, ensure they are aligned with the priorities and objectives of the prime minister and the government. அதற்கான பாலிசி கோஆர்டினேட் பண்ணுவாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் பண்ணுவாங்க. பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஷெட்யூல் அண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. கிரைசிஸ் மேனேஜரா இருப்பாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிள் ஆர் கோஆர்டினேட்டிங் ரெஸ்பான்ஸ் இந்த டைப்ஸ் ஆஃப் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இங்க வந்து அடுத்து பாத்தீங்கன்னா மானிட்டரிங் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இதே இடத்த நம்ம அப்படியே இங்க இது பண்ணிக்கலாம். சிஏஎஸ், ஆர்சிஏ வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்த இங்க யூஸ் பண்ணிக்கலாம், சீஃப் செக்ரட்டரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ், PMO is responsible key position in the central government in consultation of the prime minister. ரைட்டுங்க. ஸோ in recent year the role of PMO has been even more prominent with increasing in centralization of power and growing the influence of policy making and decision making. ரொம்ப முக்கியமா இருக்கு. PMO as a central player in functioning of the government and is become increasingly evolved in the formulation and implementation of the government policy. ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்குது. சிம்பிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி டு பவர்ஃபுல் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து மாறி இருக்கு. பாலிசி கோஆர்டினேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட், கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், மானிட்டரிங் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் மேக்கிங் அப்பாயின்மெண்ட்ஸ். and it became a key player in the function of the government. ஸோ ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் மேக் பண்றாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்கு அப்படின்றத பாக்குறோம். இதேதான் இங்க வந்து நம்ம அங்க கேஷ் பார்த்தோம், கோஆர்டினேஷன், ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல், ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக்ரட்டரியேட் ஃபங்க்ஷன் அப்படின்றத பார்த்தோம், ஆர்சி, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். இதே விஷயத்த நம்ம சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் கொடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் நீங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த செஷனை. அடுத்த செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டை பத்தி நான் டிஸ்கஸ் பண்றேன். ஜஸ்ட் கோ த்ரூ வாட் யூ ஹவ் ஸ்டடிட் வந்து நீங்க நல்லா கோ த்ரூ பண்ணுங்க. நான் இதை பத்தி ஒரு சின்ன ரிவிஷன் செஷன் கூட நான் உங்களுக்கு திரும்ப போடுறேன். இதுவே ஒரு ரிவிஷன் செஷன் தான். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப இந்த மாதிரி செஷன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஸோ நீங்க சொல்லலாம். ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஏதாவது இடத்துல நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் இதை தெரியப்படுத்துங்கள். ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் காலையிலே. ஸோ ஸ்டார்ட் டே
வித் பாசிட்டிவ் எனர்ஜி. இன்னும் நான் டைம் கிடைக்கும் போது நான் லைவ்ல வரேன். நல்லா ரிவைஸ் பண்ணுங்க, படிச்சது எல்லாத்தையுமே நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, அதை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் நண்பர்களே. தேங்க்யூ ஆல்.